பரணி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொல்லிருங்க. ஓகே, அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிறம் மாறும் உலகில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரங்கம்மா அதோட ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபி போல. ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் SK23 அதோட டைட்டில் டீசர் வந்து February 17 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அனிருத் மியூசிக்கில். அதே மாதிரி அலைஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படின்ற வெப் சீரிஸோட சீசன் 3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் இன்னைக்கு. விக்ரம் பிரபு நடிக்கிற லவ் மேரேஜ் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சண்முக பிரியன் தான் டைரக்டர். அதே மாதிரி ஷான் ரோல்டன் அவர் தான் மியூசிக் டைரக்டர். டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட 4th ஃபிலிம் அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. தனுஷ் அதுக்கப்புறம் ஹர்ஷா பைஜு காளி வெங்கட் இவங்கெல்லாம் நடிக்கிற ஹவுஸ்மேட்ஸ் அந்த படத்தோட மூவி ஸ்டில்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் தேவர்கொண்டா அவர்களோட 12th ஃபிலிம் கிங்டம் அந்த படத்தோட டைட்டில் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அனிருத் மியூசிக்கில். விஷுவல்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீசருமே நல்லா இருந்துச்சு. ஸோ படத்துக்கு வெயிட்டிங். ஜிவி பிரகாஷ் நடிக்கிற கிங்ஸ்டன் படம் அதோட செகண்ட் சிங்கிள் செலிப்ரேஷன் ஆஃப் டெத் அது வந்து February 15 சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரே தான் மியூசிக்கும் இந்த படத்துக்கு. அதே மாதிரி சூரியன் நடிக்கிற மாமன் அந்த திரைப்படம் வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் ஸ்ரீகுமரன் ஃபிலிம்ஸ் அவங்க தான் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புது போஸ்டரோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சுமதி வளவு அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் அதோட தேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து May 8 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சப்தம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாயா மாயா அந்த சாங் ப்ரோமோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். வருதா அப்டேட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ரெட்ரோ ப்ரோமோ சொல்லிட்டீங்களா? இல்லை ப்ரோ, என்ன ப்ரோமோ கவனிக்கலையே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது இல்ல 13ஆம் தேதி, அதுக்கான சாங் ஓகே, ப்ரோமோ விட்டுருந்தாங்களே இன்னைக்கு. அப்படியா? சாரி ரியலி சாரி. நான் ட்வீட் பண்ணி தான் சொல்லியிருப்பேன், நான் பண்ணல, பார்க்கல. ஸோ நல்ல கண்ணாடி வேலை பூவே அந்த நான் சாங். சொல்லிட்டேன். இல்ல மாவீரன் ப்ரோ வீட்டும் கண்ணு பண்ணலையா? போட்டது ப்ரோ இல்ல அம்மா சொல்லாத கூட பரவாயில்ல. மாவீரன் வீட்டுல வீட்டும் பண்ணலையா? அதுதான் டிஎஸ்னாவே இருக்கு. அதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டீங்க. இல்லை ப்ரோ, 1 hour முன்னாடி தான் வந்திருக்கு போல. கொஞ்சம் பிஸியா இருந்தேன், இப்பதான் நான் பார்க்குறேன். சாரி. கன்ஃபார்ம் ஆகாத எஸ்கே அப்டேட் சொல்ல தெரியுது, கன்ஃபார்மான சூர்யா அப்டேட் சொல்ல தெரியலையா? ஐயோ, என்ன இதை விட்டுட்டேன்னா எனக்கு தெரியும் மாவீரன் போட்டு அவ்வளவு பாருன்னு. ஐயோ, நேரம் மாவீரன் ஏரியால டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருக்கும். ஆமா. சரி, இது என்ன ஃபேமிலி மூவியோட சீசன் ஆரம்பிச்சிட்டாங்க போல. இது 6வது படமா 7வது படமா லவ் மேரேஜ்? ஆக்சுவலி நல்லது தானே. ஏன்னா நல்லதுதான் நம்மளும் ஆக்சுவலா. எவ்வளவு தூரம் வயலன்ஸ்னு பாக்குறது. எனக்கு இதெல்லாம் பாக்குறது போஸ்ட் நல்லா இருக்கு. ஏதோ மலையாள படங்கள்ல ஒரு சில படங்கள் வந்து நம்ம கொண்டாடுறோம்ல. முன்னாடி வந்து கேடிவில போடுறதுக்கு நிறைய படங்கள் இருக்கும், நம்மளும் பாக்குறதுக்கு நிறைய படங்கள் இருக்கும். இப்போதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், அது இது கஞ்சா, அதுவும் பாட்டுல டைட்டில் கிஸ்ஸா வசா கிஸ்ஸா பஸ்ஸான்ட்டு, ஆசம் கிஸ்ஸா அவேசம் கிஸ்ஸான்ட்டு. என்ன இது பரவாயில்ல. இது வந்து இது மாதிரி குடும்ப படங்கள் வர்றது எல்லாமே கொஞ்சம் நம்பகத்தன்மையாகவும் ப்ளஸ் படம்னா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியும் இருக்கு. நிறைய போஸ்டர்ஸ் அந்த ஃபேமிலி என்ன படம் அது பாருங்க, டைட்டில் சொல்லுங்க. ஃபேமிலி டூரா, டூரிஸ்ட் ஃபேமிலியா? டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஃபேமிலி. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்போ 3 வந்து BHK. ஹவுஸ்மேட்ஸ் போஸ்டர்ஸு இப்போ வந்திருக்க விக்ரம் பிரபு போஸ்டர். இது விக்ரம் பிரபு போஸ்டர் நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. ஏன்னா இந்த பாசில் ஜோசப் படம் மாதிரி இருக்கு அந்த போஸ்டர் பாக்குறப்ப. அந்த ஜெய 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 போஸ்டர்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த படங்கள் மாதிரி மலையாள படங்கள் போஸ்டர் மாதிரி இருக்கு. அப்புறம் அதுல முக்கியமா இவர் இருக்காரு, நம்ம கோடாங்கி மாம்ஸ் இருக்காரு படத்துல. முழு நீள நடிகர் ஆயிட்டாரு. இப்ப எந்த ரிவ்யூவே பண்றது இல்ல. பரவாயில்ல, எத்தனை பேக் டு பேக் ஃபேமிலி படங்கள் வர்றது ரொம்ப நல்லதுதான். அது நான் ஒரு 10 பிரகாஷ் படம் இல்லை 5 படம் ஹிட் ஆனா சந்தோஷம். அடுத்து மகிழோட நிறைய அந்த படங்கள் வரும். வைரல் வீடியோ பாத்தீங்களா? எந்த வீடியோ? படம் பாக்குறவங்கள பத்தி ஒண்ணு சொன்னாரே. இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே வீடியோ. பிரகாஷ் யாருன்னு ஆமா, கேக்குறவங்க
எந்த அது மாதிரி மெயின் அது அது கான்செப்ட் பார்த்து அது நேத்து பேசணுமே. பேசுனீங்களா? நேத்து பேசணும். இன்னைக்கு தான் வைரல் ஆச்சா? நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ப்ரோ இல்ல அது நேத்தே ஓப்பன் அண்ட் பேசணும். விட்டது இல்ல ப்ரோ, அதுக்கு அவர் ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அது படம் இல்ல ப்ரோ, பாக்குறவங்கள படம் பாக்குறவங்க பிரகாஷ் யாருன்னு கேக்குறவங்க எல்லாம் எந்த மாதிரி மென்டாலிட்டி கொண்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்ல அது சொன்ன பார்த்தேன். அது நேத்தே அதை பத்தி பேசணும் நினைக்கிறேன். மணிமகளி சொன்னாங்கன்னு சொன்னோம், அதை பத்தி ஆரம்பிச்சு பேசணும். அப்புறம் இன்னைக்கு வந்து ரெட்ரோ டீசர் இருந்துச்சுல ப்ரோமோ, அந்த ப்ரோமோல எனக்கு வந்து அந்த தாடி கெட்டப்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒட்டு தாடி தான், பட் அது எதிர்பார்க்கல தாடி கெட்டப்லாம் படத்துல இருக்கும்னு. நல்லா இருந்துச்சு அந்த பாட்டும். சந்தோஷ் நாராயணோட அந்த டெம்ப்ளேட் அந்த மியூசிக் இருக்கு. பாட்டு நல்லா இருக்கும் ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். ஆமா அந்த கிங்டம் டீசர் வந்துச்சுல்ல, ஆமா, அதுல எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்து தேவர்கண்டா செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு ப்ரோ. சத்தியமா மேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் விஜய் தேவர்கொண்டாவோட லுக்கு அவரை பார்த்தாவே அந்த சீரியஸா பார்க்க தோண மாட்டேங்குது. உங்களை பார்த்தா இல்ல, சிரிப்பு வருது, ஏங்கிறமாதிரி தான் இருக்கு. இந்த அந்த கெட்டப்லாம் பார்த்து நான் வேற மாதிரி படம் எதிர்பார்த்தேன். அதுவும் ஜெர்சி டைரக்டருங்கவும் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் போல இருக்கு. அதனால ஏன் அதிகபட்ச எதிர்பார்ப்புங்கிறது ஏமாற்றமா போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்தோன்னே பிடிக்கல. ஒருவேளை திரும்ப அடுத்தடுத்து ஏதாவது பார்த்தா பிடிக்கும் போல இருக்கு. தெரியல, பார்த்தோன்னே பிடிக்கல. அதே மாதிரி அனிருத் மியூசிக்குமே எனக்கு அதில் பிடிக்கல. ஒன்றும் ஒரு ஹை மூமெண்ட்டும் இல்லை, ஒரு இதாகவும் இல்லை, சப்போர்ட்டிவாகவும் இல்லை. அது தனியாக ஓடுது, இது தனியாக ஓடுது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் தேவரகொண்டாவும் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலு. பார்ப்போம், அடுத்தடுத்து இதில் பார்ப்போம். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ நீங்க இந்த கிறிஸ் மூவியை பத்தி ஒரு அப்டேட் போட்டிருந்தீங்க, அதே படம் பாத்துட்டீங்களா? நீங்க ஏதோ போட்டிருந்தீங்க. இல்ல, அது நம்ம டீம்ல இருக்க ஒரு நண்பர் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு சில விஷயங்கள் சொன்னாரு, அதனால போஸ்ட் பண்ணது. பட் இல்ல அந்த அந்த டிராகன்ல சொன்ன அதே இது மாதிரி நீங்க போட்டிருந்தீங்களா? ஒருவேளை டிராகன் பல தான் போட்டிருந்தோம் பார்த்துருந்தேன். என்ன இல்ல எடுத்திருக்காங்களோ அதே ரெண்டு டீமுமே வந்து நண்பர்கள் தான். அதுல இந்த நண்பர் வந்து சொன்னாரு, அந்த நண்பர் அடுத்து அந்த விஷயம் சொன்னார். ரெண்டுமே அது போக என்னன்னா வலைபேச்சில் வேற வீடியோ போட்டிருப்பாங்க போல இருக்கு அந்த டிராகனை பத்தி வேற. கடைசியில் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னன்னா இது வந்து கிஸ் டீம்ல உள்ளவர் தான் சொன்னாரு. டீம்ல உள்ளவர் பாசிட்டிவா சொன்னார். படத்து மேல மியூசிக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, 2 பாட்டு செம்மையா வந்திருக்குனாரு அந்த ஜென் மேட்டின் மியூசிக். அதனால அதை போஸ்டா போட்டது. ரெண்டாவது நமக்கு டீசர் வரப்போதில்ல February 14, அப்ப தெரிஞ்சிரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போயிருக்கு. அவங்க சொன்ன தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் எதா இருந்தாலும். நம்ம நாளை மறுநாள் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். சரி வாங்க, வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் என்ன ஸ்பெஷல்? ப்ரோ அந்த நித்திலன் சாங் அது உண்மையா? இல்ல அது தெரியலங்க பிரதர், அதுவும் தெரியல. இன்னொரு போர் தொழில் டேரக்டர் பேரும் ஒருத்தர் கேட்டு சொல்லியிருந்தாரு. 2 பேர் வலைபேச்சில் நீங்க சொல்லியிருக்காங்க உண்மையா சொல்லி என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தார் டிஎம்ல. ஆக்சுவலா தெரியல எனக்கு. ஏன்னா வந்து ஒருவேளை நித்திலன் உண்மை அப்படின்னா அந்த முழு கிரெடிட்டையும் நம்ம சுகுமார் ப்ரோக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ்ல முதல்ல சொன்னது அவரு தான். அப்படி ஒருவேளை நித்திலன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு. ஒருவேளை அது நடக்குமா இல்லைன்னா தெரியல, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அவர் முன்னாடி கதை சொல்ல முயற்சி பண்ணதாகவும் தான் கேள்விப்பட்டிருந்தாரு. கதை சொன்ன அளவுக்கு எனக்கு தெரியல. அதே மாதிரி போர் தொழில் டேரக்டர் கதை சொல்லியிருக்காரா இல்லைன்னா நமக்கு தெரியல. ஒருவேளை நித்திலன் கன்ஃபார்ம் ஆனார் அப்படின்னா அதுக்கான கிரெடிட் வந்து சுகுமார் ப்ரோ கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா அவர் 2-3 மாசத்துக்கு முன்னாடி நித்திலன் வந்து இயக்க கூட படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் சொல்லியா ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கிறாரு சுகுமார் ப்ரோ. ப்ரோ Correct கிஸ்ல bro. எவ்வளவு அந்த பாட்டு 6 இருக்கும் ப்ரோ? monthsல 2 projects பண்ணுவாரா இல்ல 1 project தான் பண்ணுவாரா அஜித்? ஏகேவா? ஏகே அடுத்த 6 monthsல ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண போறாரு. ஏகே 64 மட்டும் தான் பண்ண போறாரு. 65ங்கிறது அடுத்த வருஷம் பிகி, அது இந்த பிரசாந்த் நீல் படமாகத்தான் இருக்கும். 65 அது கன்ஃபார்ம், 100% கூட கன்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். அடுத்த வருஷம் தான் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் இந்த ரேஸ் முடிச்சு அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள போகலாம். அதாவது 2026 கடைசியில கூட ஆரம்பிக்கலாம் அது. ஆனா பிரசாந்த் நீல் படம் தான் அது. ஏகே 64 மட்டும் தான் நடுவில் பண்ண போறாரு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. கிஸ் படத்துல எவ்வளவு பாட்டு இருக்குன்னு தெரியுமா ப்ரோ? இல்ல அது தெரியலங்க பிரதர், எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. கிட்டார வச்சு எனக்கு 2 பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. 2 பாட்டு செம்ம லெவல்ல ட்ரெண்ட் ஆகும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். நம்ம விசாரிச்ச வகையில. ஓகே ஓகே ஓகே. ஏன் ப்ரோ அனி லெஃப்ட் ஆயிட்டாரு? அது கேக்குறோம், ஏன் அனி லெஃப்ட் ஆயிட்டாரா? இல்ல தெரியலங்க பிரதர், அது கமிட்மெண்ட்ஸ் அதிகமா குட்டி நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா அனிருத் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்றாரு, எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள். அவரே ஒரு பேட்டியில சொன்னார்ல, அடுத்த ஒரு 10 மாசத்துக்கு நான் 10 படத்துக்கு பண்ணணும், அப்ப 60 பாட்டு நான் பண்ணணும் அப்படின்னாரு. 60 பாட்டு எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னாரு. ஏன்னா படத்துக்கு 6 பாட்டுங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அதனால அவர் இந்த ஹெவி ஒர்க் லோடு காரணமா விலகி இருக்கலாம். அவரே சொல்லிட்டு மியூச்சுவலா சொல்லிட்டு விலகி இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே.
ப்ரோ இந்த ஆமா. ஆடுக்கெல்லாம் அப்ரூவல் வேணுமா தேவையில்லையா? இப்ப இந்த ஆடெல்லாம் அதாவது ஜென்ரலா ஒரு ப்ராடக்ட் ஆட் போடுறாங்கல்ல, சரி, அதுல பாட்டு அது சினிமா பாட்டு யூஸ் பண்றதுக்கா? சினிமா பாட்டெல்லாம் இல்ல ப்ரோ. ஜென்ரலா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்செப்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்குவாங்களா மாட்டாங்களா? இல்ல டிவி அது சென்சார் பண்றாங்க இப்ப. இல்ல, டிவில சென்சார் பண்றாங்க. டிவில போடுற மாதிரி சென்சார் பண்ணுவாங்க. நீங்க டிவில அது போடாம ஆட் சென்சார் இல்ல போடுறதா ப்ரோ. சென்சார் நான் தேவை. இன்னைக்கு 2 நாளா அந்த ஒயர் ஆட் ஒன்று பார்த்தேன். அப்பாருன்னு சொல்லி. அது யாராவது பாத்தீங்களா? தெரியல, நீங்க சொல்லிதான் கேள்வியே படுறேன். நம்ம டிவி இந்த பாக்குறதுக்கு நேரம் சோனு கிடைக்கல. சூத் வர்றது, சோனு சூத் பண்றது. எனக்கு அந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா அது இந்த மாதிரி இந்த அளவாடா யோசிப்பீங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல ப்ரோ, அதுல ஆட் வந்து இந்த ஒயருக்கு இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அவர் வந்து ஆர்மி மேனுக்கு சல்யூட் பண்ணுவாரு. இந்த ஒயரை வச்சு நீங்க நாட்டை காப்பாத்துவீங்கன்னு பாத்திருக்கேன். சொல்லி எனக்கு அது பாத்திருக்கேன். என்ன எனக்கு அது புரியல. கிரிக்கெட் மேட்ச் அப்ப போட்டானுங்க அவனுங்க. நானும் அந்த மேட்ச் தான் பார்த்தேன். எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. என்னடா கான்செப்ட் இது எனக்கு புரியல. அப்ப அதுவும் ஆர்மி மேனும் ஒண்ணுங்கிற மாதிரி இதை எப்படி அப்ரூவ் பண்றாங்க? என்ன கான்செப்ட் இது எனக்கு அது புரியல. அவர் வந்து பஸ்ல உட்காந்து போது சல்யூட் அடிப்பாரு. அதுதான் அதானே அது பார்த்தேன். வந்துட்டு எனக்கும் புரியல என்ன கான்செப்ட், ஏதோ பண்றானுங்க பார்த்துட்டு இருந்தேன். பர்னி ப்ரோ, அமரன் சக்சஸ் செலிப்ரேஷன் Feb 14ன்றாங்களே, Feb 14 கன்ஃபார்ம் அது? இல்ல ப்ரோ, நான் அப்படி எதுவும் கேள்விப்படல. ஏதாவது சொன்னாங்க எனக்கு, நான் இல்ல கேள்விப்படல. அது இப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல சென்னையில லாக் பண்ணிருக்காங்களா. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் போல இருக்கு. அப்படியாண்ணா? உண்மையாவா? ஆமா, ஆமா உண்மையாலுமே வெள்ளிக்கிழமை 100வது நாள் விழா வந்து மிகப்பெரிய ஒரு ஹோட்டல், சென்னையில இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல லாக் பண்ணிருக்காங்களாம். எனக்கே இப்பதாங்க தெரியும் சத்தியமா. எனக்கு இதுதானே நீங்க மதியானமா ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும் இன்னைக்கு. இன்னைக்கு காலையில தகவல் வந்துச்சு. பட் வர முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, நாளை மறுநாள் ஒரு ஈவெண்ட் இருக்கு. ரெண்டுக்குமே அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அழைப்புதல் வந்துச்சு. நம்ம போக முடியாது. அவ்வளவுதான். இந்த செக் பண்ண முடியாதா யாருக்காவது உங்க அழைப்புகள்ல? பண்ண முடியாது. அது வந்து இன்ஃபுளுசர்ஸ்க்கு கொடுக்கறது, ட்ராக்கர்ஸுக்கு வர்றது, அந்த பாஸ் வேற யாருக்கும், பொதுமக்களுக்கு அனுமதி இருந்தா மட்டும்தான் அது வந்து மத்தவங்க போக முடியும். இது இப்போ ஏங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஈவெண்ட்டுக்கு பொதுமக்களுக்கு அனுமதியே இல்லை. ஏன்னா அது நிறைய சீஃப் கெஸ்ட் வராங்க நாளைக்கு நடக்கிற ஈவெண்ட்டுக்கு. நாளைக்கு நம்ம சுகுமார் ப்ரோ போவாரு, ட்ரெண்ட் சுட்டு போறாங்க. என்ன அவங்க என்ன வந்து போயிட்டு வந்து ஈவெண்ட்னா? நாளைக்கு டிராகனுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஒரு ஓகே பெரிய ஓகே. ஈவெண்ட். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க. அது மிகப்பெரிய இடத்துல நடக்குது. அதனால அதுக்கு வந்து யாருக்குமே அனுமதி இல்லை. இன்ஃபுளுசர்ஸ், ட்ராக்கர்ஸ், பிரஸ் அண்ட் மீடியா இதுக்கு மட்டும்தான் அனுமதி, வேற யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த ஈவெண்ட் மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்குது நாளைக்கு. அதுக்கு போக முடியல. நான் சுகுமார் ப்ரோ போவார், போயிட்டு வந்து நாளைக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். பிரகாஷ் ப்ரோ, அமரன் ஈவெண்ட் 5 ஸ்டார் ஹோட்டலா இல்ல கலைவாணர் அரங்கமா? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் சொன்னா பேர் சொல்ல முடியல. அது ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் லாக் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஓகே ஓகே. நாளைக்கு அதை போஸ்டர் வந்து வரலாம். ஆக்சுவலா நான் ஃப்ரைடே 3 படம் போறேன். ஸோ அதனால சென்னை போல. பரணி சொல்லுவார், ஆஹா அமரன் சக்சஸ் மீட் இருக்குன்னு தெரிஞ்சு 100வது நாள் மீட் இருக்குன்னு தெரிஞ்சுதா 3 படம் புக் பண்ணிருக்க தேவையில்லையே அப்படின்னு. இல்ல அப்படின்னாலும் எனக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது படம் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னென்ன படம் லாக் பண்ணிருக்கீங்க? நான் காலையில 10 மணிக்கு வந்து ஒரே நிமிஷம் இருங்கண்ணே. ஐயோ, காலையில 10 மணிக்கு ரொமான்ஸு, 1 மணிக்கு தவீது, 3:45க்கு பைங்கிளி. 3மே மலையாளம் ஃபிலிம் தான். அதான் நான் பார்த்தேன். ரைட், டன். ஏன்னா தமிழ் ஃபிலிம் ஒன்றுமே இந்த வாரம் பார்க்குற மாதிரி இல்லை. ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. எனக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா பார்க்கணுன்னு இருக்கு. பட் ஆனால் வந்து அது ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கு போல். ப்ரோ பாலஸ்டீன்ஸ்லாம் அவங்க வந்து அங்கே ப்ரீமியரில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாக சொன்னாங்க. ஸோ என்ன கணக்குன்னு தெரில. பட் ஆனால் அந்த படமும் பார்க்கணுன்னு இருக்கு. அன்னைக்கு என்னால் பார்க்க முடியுமான்னு தெரில. அங்க மேபி புக்கிங் ஓவர் ஓபன் ஆயிருச்சா ப்ரோ? ஓப்பன் ஆயிடுச்சு. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ரிலீஸ் ஆகல ஓகே. அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல. என்ன இது? அப்ப எல்லா படம் நீங்க பாக்குற எல்லா படமும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே எனக்கு கிரியேட் பண்ணலன்னு சொல்றேன். இல்ல, அதுதானே நீங்க சொல்லணுங்கிறாரு. மலையாள படம்னா சப்போர்ட்டிவா 3 படம் புக் பண்ணிடுவீங்க முன்கூட்டியே. தமிழ் படம்னா பாக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிடுவீங்களான்னு கேக்குறாரு அஜித்குமார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா என்ன பரவாயில்ல. படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல அந்த அன்னைக்கு. என்னென்ன அது இருக்கு. அப்புறம் உங்க ஆள் படம் ரிலீஸ் ஆகுதுன்றதுக்காக சொல்றீங்களா? என்ன, எனக்கு அது ஒன்றுதான் ரிலீஸ் ஆகுது தெரியும். இல்ல நெருங்குங்க. அப்ப நீங்க அந்த படம் பாப்பீங்களா? ரிலீஸ் ஆனா பாப்பேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாருங்க. பார்ப்போம். அவருதான் சொல்லிட்டாரு. நான் அவர் சொல்லிட்டேனே, ஏரியால ரிலீஸ் ரிலீஸ் ஆனா ஆனா எப்படி பாத்துறேன்ட்டாரு. இன்ட்ரெஸ்ட் தான். சரி பரணி, தமிழ்ல 14 படங்கள் ரிலீஸ் ஆகுதுல இந்த வாரம். 10 லிஸ்ட் படம் தானா? போட்டீங்களா? சொல்லுங்க. 10 படமா? அதை லிஸ்ட், டோட்டல் லிஸ்டையும் சொல்லுங்க இன்னொரு வாட்டி.
ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சுக்கல. ஏன்னா இந்த 2 நாள்ல படம் ரிலீஸ் இருக்கு, இத்தனை படம் நிறைய பேருக்கு தெரியலங்கிறாங்க. நல்லா டோட்டலா ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. அவரு போற படத்தையே யோசிச்சு உட்காந்துருக்காரு. இல்ல நான் இது வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து எங்க குரூப்ல போட்டேன், அதனால அதை பார்த்து சொல்லிடுவேன். நான் ட்வீட் கூட பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. இருங்க தேடுறேன் மறுபடியும். கேப்டன் அமெரிக்கா எப்படி இருக்காமா ப்ரோ? இப்படி இருந்தாலும் வந்திருக்கும்ல ரிவ்யூ எல்லாம் அங்க அதான் ப்ரோ, நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓவர் த டாப் இல்ல, பட் ஆனா வந்து நல்லா இருக்கு அந்த லெவல் தான் சொன்னாங்க. சரி ஓகே, அந்த 10 ஃபிலிம்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஒன்று வந்து இது மேஜரா வர்றது வந்து 2K லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் காதல் என்பது பொது உடைமை, இது 2 தான் மேஜர். அதுக்கப்புறம் ஃபயர், அஜித் குமாரோட ஃபேவரட் ஃபிலிம். அதே மாதிரி படவா அப்படின்ற படம், கவுண்டமணி அவர் நடிக்கிற ஒத்த ஓட்டு முத்தையா, அதுக்கப்புறம் பேபி அண்ட் பேபி, வெட்டு, தினசரி, கண்ணீரா, இந்த படங்கள் எல்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. எங்க ஊர்ல பேபி அண்ட் பேபி மட்டும் தான் டிக்கெட் ஓபன் பண்ணிருக்காங்க, வேற எந்த படத்துக்கும் ஓபன் பண்ணல நீங்க சொன்ன லிஸ்ட்ல. ஒத்த ஓட்டு இல்ல, காதல் என்பது பொது உடைமையும் 2K லவ் ஸ்டோரியும் தான் மேஜர் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும்னு தோணுது மற்ற ஃபிலிம்ஸை கம்பேர் பண்றப்போ. காதல் என்பது பொது உடைமை ஆல்ரெடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிவ்யூ போட்டுட்டாங்க, 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன், எனக்கு ஷோராத்தில். பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரிவ்யூஸ் நான் ஓரளவு நம்புவேன், ஃபுல்லாக நம்ப மாட்டேன், பட் ஓரளவு ஓகே அவங்க சொன்னாங்கன்னா ஓரளவு டீசெண்டாவது இருக்கும் அந்த படம் அப்படின்ற மாதிரி. 3.5னா அந்த படம் டீசென்ட் லெவல்லையாவது இருக்குன்ற மாதிரி தான். ஸோ அவங்க வந்து ஃபயர் படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, இந்த படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. காதல் என்பது அதுக்கு எவ்வளவு கொடுத்துருந்தாங்க ஃபயருக்கு? 2.5. பரவாயில்ல, பெஸ்ட். பெஸ்டா? ரேங்க் 1 வாங்கினா பெருசு. ஏங்க ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா இதுவா, தேர்ட் ரேங்க் எடுத்தா இதுவா? ஏங்க ரேட்டிங் அதிகமா இருக்கணுங்க, கம்மியா இருக்க கூடாது. ஏங்க அவங்க வன்மத்துல போட்டிருப்பாங்க. அப்புறம் வன்மத்திலையா? நீங்க 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 பாப்பீங்கல்ல, எனக்கு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரீமே பிடிச்சிருந்து தான் சொன்னேன், என்ன பண்ண முடியும்? எக்ஸ்ட்ரீம் படம் வந்து தெரியும் எனக்கு ஒரு உங்களுக்கு. டவுட். இப்போ எப்படியும் அவங்க வந்து ஏதாவது ப்ரீமியர் ஷோ வருவாங்களா, ஃபர்ஸ்ட் ஷோ ஏதாவது தியேட்டர் போய் பார்ப்பாங்களா, அந்த ஷோ போறீங்களா இல்ல எப்படி? ஏங்க நான் என் ஊர்ல இருக்கிற ஷோ தாங்க பார்க்க முடியும். இல்ல நீங்க சொல்ல முடியாதுங்க, நீங்க சென்னை போய் அவங்க கூட உட்காந்து படம் பார்த்தாலும் பார்ப்பீங்க டீம் கூட. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் போவேன் ப்ரோ, நான் போக மாட்டேன்னு சொல்லியே. எவ்வளோ டைம் ஷூட்டிங் டைம்ல ட்ரை பண்ண முடியல. இல்ல ஒரு 5வது நம்பரா மாத்த ட்ரை பண்றாரு உங்களுக்கு. என்னதுன்னா சரவண மீனாட்சி 5வா? புரியலையே. எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? அப்பாடா. இல்ல அது அந்த டைம்ல மீன் இது இதுக்கப்புறம் சரவணன் மீனாட்சி கிடையாது, பாஞ்சாலி மீனாட்சி தான் வைக்கணும். அடுத்த சீசன் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த சீசனோட கட் பண்ணிட்டாங்க. இல்ல நான் அந்த மீனிங் சொல்லல, நான் சொன்னது உங்களுக்கு சொன்னேன். நீங்க தான் 1வது கதை 2வது கதை 3வது கதை 4வது கதைன்னு சொன்னீங்கல்ல, அது 5வது கதை சொல்றதுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏங்க 4 எல்லாம் இல்லைங்க, 2 தான். 3வது கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். 2 தான் ஸ்டோரி, மற்றதுல எதுவுமே கிடையாது. சரி, வேற யாராவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏதாவது படம் பிளான் பண்ணிருக்கீங்களா போறதுக்கு? பிரகாஷ்னா நீங்க? நான் வெள்ளிக்கிழமையே போவேனான்னு தெரியல, ஆனா இந்த வீக்கெண்ட் 2 படம், கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் ஒரு ஹிந்தி படம் சாவான். சூப்பர் ப்ரோ. நான் கேப்டன் அமெரிக்கா ரிவ்யூ நல்லா இருந்தா போலான்னு இருக்கேன். சாவா எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி சைட்ல நல்லா ஓடுன்னு தோணுது, ஏன்னா அதோட ட்ரெய்லர் பார்த்தப்ப ஹரஹர மகாதேவன்லாம் என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகவே ஓடணும், அந்த ஒரு பேட்டர்ன்ல எடுத்திருக்காங்க போல அந்த ஊருக்காக. ஸோ அதனால ஓடுன்னு தோணுது அந்த சைடு. சத்ரபதி சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு. ஆக்சுவலி சத்ரபதி சிவாஜியோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி ஒரு மூவி ஆல்ரெடி ஒன்று வந்துச்சு இல்ல, அதுவுமே இதே மாதிரிதான் இருக்கும். எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லைங்க, பட் ஆனா வந்து அது ஹிந்தியில வந்துச்சா குஜராத்ல வந்துச்சான்னு தெரியல, பட் அதுவும் வந்துட்டு 1 சைடடா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ராஷ்மிகா இருக்காங்க, பார்ப்போம். போயிட்டு வாங்க, விஷுவல்ஸ்க்காக எப்படின்னாலும் போயிட்டு வாங்க தாராளமா. ப்ரோ
கேளுங்க அஜித்குமார் ப்ரோ என்ன சொல்லுங்க கேட்காதீங்க. ப்ரோ. இல்ல அடுத்து அவரே ஸ்டோரி எழுதிட்டு இருக்காருனாரே, ஏஐ வேற போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதுல ஏதாவது கதையா? என்ன விட யார் ஷாம் ப்ரோ அந்த ஏரியால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஷாம் ப்ரோ கேளுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பரணி ப்ரோ யாருன்னு கேக்குறீங்களா? இதுவே தெரியாதா? இல்ல கமலஹாசன். யார் ஏஐ படிச்சுட்டு வந்தான்னு கேட்டேன். அதைத்தான் கேக்குறேன். அதுவே தெரியாதா உங்களுக்கு? கமல்ஹாசனா? உங்களுக்கு ஆமா, 100வது நாள் அதுக்காக தான் ஃபங்க்ஷன் வைக்க அமெரிக்கா போனது. போறாரு அவரு. அது இல்ல நான் இங்க நான் நினைச்சேன் நீங்க மாவீரன் பத்தி பேசிட்டு இருக்கோம், மாவீரன் தான் ஏஐ படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நினைச்சேன். கமல்ஹாசன் ஏஐ படிக்க போனது தெரியும். எங்க மாவீரன்ட்ட கேட்டேங்க, அவர் கமல் ஃபேன்ல, அதுக்காக கேட்டேன். அப்ப அவர் சூர்யா ஃபேன் இல்லையா? எப்பயுமே கஞ்சா அடிச்சு தான் உட்காருவார் ப்ரோ பவானி ப்ரோ. நான் இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். இல்ல சீரியஸா இல்ல அப்படிலாம் இல்ல. ஏங்க அவர் எனக்கு டிபியை அந்த பழக்கம் பழக்கமா கிடையாது. கேக்குறீங்க? எனக்கு அந்த பழக்கம் கிடையாது ப்ரோ. சரி நான் ப்ரோ, இப்ப ஜென்ரலாவே ஒரு இப்படிதான். பேச்சுக்கு சொன்னா அதையே இந்த பிரின்ஸ் படத்துல சொன்ன மாதிரி ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ண ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்காரு. சரி ஓகே விடுங்க. சரி சொல்லுங்க, ஏதோ கேட்டாரு அவரு. ஆமா ப்ரோ, அவரே கண்டிப்பா அதான் அன்னைக்கு மைக் முன்னாடி சொன்னார்ல, நானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஏதாச்சும் வேலை இருக்கும்னு தோணுது. பெரிய பட்ஜெட் படம் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஷாம் ப்ரோ எனக்கு சொன்னார். வெயிட் பண்ணுவோம். பிரகாஷ் ப்ரோ அடுத்த ஒரு ஜிபி ப்ராடக்ட் வருதா? ரெடி ஆகுது. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் நான் இருக்காரான்னு தெரியலையே. ஜிபியூ அப்டேட் வருதுன்னு சொல்லியிருந்தாரு ப்ரோ, வருதா? டீசர் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வீக் மாதிரி. 14th சொன்னாரே ப்ரோ. இல்ல நெக்ஸ்ட் வீக் தான், 20th அப்புறம் தான். இந்த வீக்லாம் வாய்ப்பு இல்ல. எனக்கு இல்ல ப்ரோ, தெரிஞ்சு நேத்து வந்து பிரகாஷ் ப்ரோ இந்த வீக்குள்ள வந்துருன்னு சொன்னாரு. ஆக்சுவலா சுகுமார் ப்ரோ தான் சொல்லிட்டு இருந்தார் 20th அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி. ஆல்சோ இப்போதானே விடாமுயற்சி தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ உடனே வந்து பம்ப் பண்றதுக்காக வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணல இந்த வீக்கு. டெக்னிக்கலி யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இந்த மந்த் எண்ட் அந்த ஒரு டைம்ல தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த சுழல் வெப் சீரிஸ் வந்து வந்திருக்கு இல்லைங்க, அது வந்து அதுல கண்டினியூட்டியா இல்ல எப்படின்னு தெரியல ப்ரோ. அது ட்ரெய்லர் வந்தாதான் தெரியும் ப்ரோ. இல்ல அதே புஷ்கர் காயத்ரி தான், அவங்க தான் வந்து கதைங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. புஷ்கர் காயத்ரி இப்ப ஏதாவது படம் பண்றாங்களா? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லையே. இல்ல படம் பண்ற மாதிரி தெரியல. இதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் படம் பண்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. விக்ரம் வேதாவுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணீங்களா? அவங்க ஹிந்தியில பண்ணாங்க. விக்ரம் வேதம்க்கு அப்புறம் தான் அந்த ரீமேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சுழல், அதுக்கப்புறம் சுழல் 2. இப்போ அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. நடுவுல ஏகே வச்சு ஒரு பண்ற மாதிரி டாக் வந்துட்டு இருந்துச்சு, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, அது டாக் வந்தது ஆனா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி சுதா கோங்கராவும் டாக் வந்தது. ஜிவி பிரகாஷ் தான் சொன்னாரு. எங்க இன்னைக்கு அவரை காணோம் பெரியவரை, புதிய புரட்சி தளபதிய? சுகுமார் ப்ரோவா? விஜய் விஷால், சாரி ஆர்ஜே விஷால். தெரில, அவர் மேபி எஃப்எம்ல பிஸியா இருப்பாரா இருக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷல்? வெள்ளிக்கிழமை ஏதாவது டாப் 5 டாபிக் போகும் ப்ரோ. ஒரு 1/2 மணி நேரம் எப்படி போகணும் தெரியாது. பிரகாஷ் ப்ரோ இருந்தாருன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். டாபிக் இருக்கு, பெஸ்ட் ரீமிக்ஸ் டாப் 5. அந்த மாதிரி ஏதாவது பேசலாமா? தெரிஞ்சு போச்சு. இல்ல ப்ரோ, நான் ஜென்ரல் ஆகிற ஆல் ஓவரா மற்ற லாங்குவேஜ்ல இருந்து தமிழ்ல பண்ண பெஸ்ட் 5 ரீமிக்ஸ். பிரகாஷ் ப்ரோ
பிரகாஷ் ப்ரோ ஏதாவது கால் வந்திருக்குன்னு அந்த நினைக்கிறேன். அந்த இதை விட இந்த இதுல என்ன பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒருத்தவங்களா யோசிச்சு ஆரம்பிக்க. இருங்க, நான் பிரகாஷ் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு வரேன் எங்க இருக்கான்னு கேட்டு. அவர் வந்தா நீ வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். மைக் ஆன்ல தான் காமிக்குது. இல்ல ஆனா ஆஃப்ல தான் பேசுறது எனக்கு வேவ்ஸ் காமிக்குது. இல்ல எனக்கு மியூட்ல தான் காமிக்குது. சரி ஓகே, வேற யாராவது இந்த படம் போறீங்களா? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ குட் பை டீசர் இந்த மாசம் வெள்ளிக்கிழமை வருதா ப்ரோ? நாலு கன்ஃபார்ம் ஆகுது. இல்ல ப்ரோ, நான் என்னோட எக்ஸ்பெக்ட் படி பார்த்தா ஆஃப்டர் ப்ரோ இந்த மாசம் கடைசியில தான் ப்ரோ வரும். இந்த எக்ஸ்பெக்ட் மந்த் பண்ணாதீங்க. தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. குட் பை டே ப்ரொமோஷன்ல எப்போ ஆரம்பிக்கிறாங்க? ப்ரொமோஷன்னா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் ட்ரெய்லர் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அந்த மாதிரியா இல்ல ஆஃப்லைன் ப்ரொமோஷன் கேக்குறீங்களா? ஆஃப்லைன் ப்ரொமோஷன் அந்த மாதிரி கேட்குறேன். ஆஃப்லைன் ப்ரொமோஷன் எப்பயுமே படம் 2 வீக்ஸ் பிஃபோர் தாங்க பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் அடுத்த மாசத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருமா? வரும் ப்ரோ கண்டிப்பா. நெக்ஸ்ட் ரெட்ரோ ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுறாங்க? அதுதான் ஆல்மோஸ்ட் எனக்கும் தெரியல. 3 months இருக்குல்ல. எக்ஸாக்டா 2 மாசம் இருக்கு ப்ரோ இன்னையில இருந்து. ப்ரோ May 1st ப்ரோ. ரெட்ரோவா? ஓகே சாரி. ரெட்ரோ டிபிஓவா ரெட்ரோ மாத்தி பேசி எனக்கு குழப்பி. பிரகாஷ் நான் மெசேஜ் பண்ணேன் 2 மினிட்ஸ் ஒரு காலில் இருக்கேன் அப்படின்றப்பல அவர் வரட்டும், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் டாபிக் எடுத்து பேசலாம் கண்டிப்பா. டிபிஓ வேணா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி ஏதாவது வெளியே வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏகே வர மாட்டாரு, மற்றவங்கள வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கு, பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ப்ரோ இல்ல ப்ரோ நம்ம மைத்ரி ஸ்டேட்ல பண்ணுவாங்க நடக்காது, ப்ரோ. அதர் மைத்ரி ஸ்டேட்ல வந்து தான் அந்த மாதிரி நடக்கும். அவங்க நிறைய பிளான் பண்ணி பண்ணுவாங்க. தெளிவா எங்கெங்க எது பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே தெளிவா பண்ணுவாங்க. அதுல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் அந்த பிரீமியர் டிஎன்ல போடுறது. அதே ப்ரொமோஷன் தெலுங்குல போய் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அந்த ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. மலையாளத்துல எப்படி இருந்தாலும் ஓகே. ஹிந்தியில தான் என்ன, ஹிந்தி ரிலீஸ் ஆகுதா என்னன்னு தெரியல வேர்ல்டு வைடு. அதாவது அந்த இதுல தான் ஐநாக்ஸ் பிவிஆர் ஃபார்மேட்ல. அப்படி ஆச்சுன்னா அங்கேயே ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும், டிஎன்ல ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும், தெலுங்கு அங்க அந்த சைடு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம் இந்நேரம் புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓவர்சீஸ்ல எல்லாரும். ஃபர்ஸ்ட் டைம் 30 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிரும் நினைக்கிறேன் ஏகே. இது முன்னாடி துணிவு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. இது 30 நாளுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க புக்கிங் எல்லாமே ஓவர்சீஸ்ல. ஷூட்டிங் 100% ஓவரா? ஏன்னா என்ன ரீசன்னா இது புக்கிங் முன்னாடியே பண்ணிடுவாங்கன்னா இது பட்ஜெட் அதிகம்னு சொல்றாங்க. அதனால இது பட்ஜெட் அதிகம் இல்லை ப்ரோ. ஏகே மூவில இது கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ப்ரோ, ஓவர்சீஸ்ல எப்பவுமே வந்து மேக்ஸிமம் எல்லா படமே வந்து 30 நாளைக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க ப்ரோ. அது என்னன்னா ஒவ்வொரு பக்கம் வந்து அந்த கண்டென்ட் ரெடி ஆகாம இருக்கும். இப்ப விடாமுயற்சியே வந்து அப்படிதான் பண்ணியிருக்கணும். பட் அவங்க கடைசி வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் கண்டென்ட் ரெடி பண்ணாம இருந்தாங்காட்டி தான் அவங்க ஓவர்சீஸ்ல வந்து அந்த டைமிங் கன்ஃபார்ம் பண்ண. அதே மாதிரி டைமிங்கும் விடாமுயற்சி கன்ஃபார்ம் பண்ணாமே விட்டுட்டாங்க. அந்த 5 மணியா இங்க 4 மணியா அந்த மாதிரி அது. பட் இது வந்து 9 மணிக்கு ப்ரீமியர் போடுறங்காட்டி அங்க எல்லாமே ஒரு 1 AM டைமிங்க்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ விடாமர்ஜி ரிலீஸே சொதப்படுதாங்க ப்ரோ. ட்ரை மந்த் எல்லாமே சொதப்படுது. டோட்டலா சொதப்பி விட்டாங்க. ஏதோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்கலாமா என்னமோ. பட் நானும் ஒரு அஜித் கண்ணா சொல்றேன், கோயம்புத்தூர்ல எல்லாம் இந்த 2 டேஸ்லாம் ரொம்ப டல்லு. ஆக்சுவலி இந்த மாதிரி டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு 4 டேஸ்லயே இந்த மாதிரி ஆனது நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த மாதிரி. ப்ரோ அது மந்த் பிரச்சனை இல்லை ப்ரோ, அது அந்த ஸ்டோரி லைன் தான் ப்ரோ பிரச்சனை. அது சொன்னா சண்டைக்கு வருவாங்க, வேணாம் நான் எதுவும் சொல்லல. இல்ல நான் சண்டைக்குள்ள வர மாட்டேன் ப்ரோ. நான் சண்டைக்குள்ள வர மாட்டேன். நான் ஃபேனா இல்ல ப்ரோ, இருந்தாலுமே என்னன்னா நம்மளுக்கு அங்க இல்ல ப்ரோ அதான் ஏகே நான் சொல்றேன் பாரு ப்ரோ, நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு அந்த மூவில என்ன பிரச்சனைன்னு.
அதாவது ஏகே ஃபேன்ஸ்க்கும் ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடைசி ஒரு 20 15 நிமிஷமா அந்த பத்திக்கிச்சு சாங் வந்ததுக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ற அந்த கார் ஃபைட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா இருக்கும். பட் நடுவுல வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கோ ஒரு இதுவோ எதுவுமே வந்து இருக்காது, ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட போனா அது என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்காது. அது ரொம்ப தப்பான ஒரு ஸ்கிரீன் பிளேவா போயிருக்கு ப்ரோ. அதுதான் இந்த படத்தோட பிரச்சனையே. இல்ல இந்த படத்தை ஃபர்ஸ்ட் அதான் ரீமேக் எடுத்ததே தப்பு. இல்ல கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான். அது அந்த ஒரு ரீசனும் இருக்குது. பட் இது ஒரு ரீசனும் நான் மேஜரா ரீசன், நீங்க சொல்ற ரீசனும் கரெக்டான ரீசன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு ரீசனா தோணுது எனக்கு. மேபி பொங்கலுக்கு வந்திருந்தா இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா பொங்கலுக்கு வந்து அந்த லீவு ப்ரோ, கண்டிப்பா ஃபேமிலியா போயிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒர்க்கிங் டேங்காட்டி அது செகண்டரியா போயிடுச்சு. பொங்கல் ஏன்னா 10 நாள் லீவ் இருந்துச்சு, கண்டிப்பா ஃபேமிலி போயிருக்கும். இப்ப இருக்கிறத விட அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா அதான் ப்ரோ சொல்றேன். ஆக்சுவலி இந்த மந்த் ரிலீஸ் பண்ணாம பொங்கல் ரிலீஸ் பண்ணா இன்னுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். பட் அதான் சொல்றேன் நான், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஆடியன்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, மாவீரனுடைய டாபிக் கேட்டீங்களே, பெஸ்ட் ரீமேக்கா? நான் சொன்னேன் ப்ரோ, நான் சொல்லலாமா? பெஸ்ட் ரீமேக் அது ரீசனும் சொல்றேன். அந்த லாங்குவேஜ்ல நம்மளே இந்த லாங்குவேஜ்ல. அப்படியா? அதுக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு ஃபோனை பேசிக்கிட்டே சரி கேட்டேன், பாதி கேட்க முடியல. அதான் மாவீரன் கேட்டார் நினைச்சிட்டேன். ஓகே, டாபிக் போலாமா? அதுவே நல்லா தான் இருக்கு, நல்ல டாபிக் தான். போலாமா? நான் ஆரம்பிச்சேன். சொல்லுங்க. அடுத்து நான் மறந்துட்டாலும் இல்லை, நான் சொல்றதே வேற யாராவது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் எனக்கு தோன்றது மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் கில்லி, போக்கிரி, யாரடி மோகினி, தென் நேர்கொண்ட பார்வை. சப்போஸ் பில்லா வந்து ரீமேக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா பில்லா ஆரல்ஸ் நண்பன் எடுத்துக்கலாம். பில்லா கன்சிடர் பண்ண முடியாதுன்னா நண்பன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து என்னன்னா, காமனாக ஒரு ரீசன் என்னன்னா, இந்த 5 படமுமே நான் ப்ரீவியஸ் லாங்குவேஜில் நான் பார்த்ததில்ல. இந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது ரீமேக்ன்றதே எனக்கு தெரியும். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான், ஒவ்வொரு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது ரீமேக்னு தெரியும். நண்பன் மட்டும்தான் எனக்கு முன்னாடியே அது 3DXலேருந்து ரீமேக் பண்ணுறாங்கன்றது தெரியும். அதர்வைஸ் மற்ற எல்லா படமே நான் இங்கே தமிழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம்லாம் வந்தேன்னா அதர் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகிட்டு அதை ரீமேக் பண்ணியிருந்தாங்க இங்கே அப்படின்னு தெரியும். ஸோ எல்லாமே குவாலிட்டியான படம், எல்லாமே ரீவாட்ச் பண்ணுற ஒரு படம். இப்போவுமே என்னால் வந்தேன்னா டிவியில் ஒன்றாலும் சரி, இல்லை யூடியூப்லனாலும் சரி, இல்லை ஓடிடிலனாலும் சரி, அந்த படம் இருக்குது அப்படின்றப்போ பார்த்தேன் அப்படின்னா அந்த பாஸ் பண்ணுறது, கேப் போடுறது அந்த மாதிரி இல்லாமல் இருக்க முடியும். விஜய் சாருக்கும் அந்த படம் 2 படமுமே எனக்கு வந்து டாப் மோஸ்ட் ஃபேவரட். கில்லியும் சரி, போக்கிரியும் சரி. சேம் அஜித் சாருக்கு பொறுத்த வரைக்கும் நேர்கொண்ட பார்வை, பில்லா, நண்பனும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதை தாண்டி யாரடி மோகினி க்ளோஸ் டு ஹார்ட். அது வந்து என்னன்னா, ஆக்சுவலாக யாரடி மோகினி ஒரிஜினலாக இங்கே எடுத்த படம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியும் வெங்கடேஷ் அங்கே நடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட். ஓகே, வேற பரணி உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரீமேக் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாம உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பம். அடுத்து ஸ்மார்ட் சார் போட்டோம், அப்புறம் மாவீரன் போகலாம். நீங்க லாஸ்டா போறேன்னு சொல்லாங்க, இப்பயே சொல்லிடுங்க. எனக்கு நான் ஏன் லாஸ்டா போவேன்னு சொல்றேன்னா, எனக்கு சில ஃபிலிம்ஸ் டக்குன்னு மறந்துடும். நான் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரணும், அதனால தான். ஆனால் இப்போ எனக்கு ரீமேக் அப்படின்னு சொன்னா எனக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர ஃபிலிம் கில்லி மட்டும்தான். எனக்கு அந்த படம் பிடிக்கும். ரீமேக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர ஃபிலிம் மைண்ட்ல வர்றது இதுதான், கில்லி. சந்திரமுகி ரீமேக் வரும், பட் ஆனா பெஸ்ட் ரீமேக்கான்னு கேட்டா இல்ல. கில்லி என் டாப் 5ல அதுதாங்க இருக்கு. எது? சந்திரமுகியா? சந்திரமுகி தான். இல்ல, எனக்கு அது நான் ஒரிஜினல் பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க எல்லாரும். வேற ஏதாவது டக்கு ஞாபகம் தான் நான் சொல்றேன். எனக்கு கில்லி. ஸ்பேஸ்ல சந்திரமுகி வந்து என்னன்னா, அது ஒரு சோல் கண்டென்ட் மட்டும் எடுத்து டிவாசிங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அது அடாப்டேஷன் கிடையாதா? ஃபுல்லி ரீமேக் தானா? ரீமேக் தான் அது. ரீமேக் தான் ப்ரோ. அவர் அந்த ஒரு கதையை வச்சு தான் ப்ரோ நான் 5 படம் எடுத்தாரு. உங்களுக்கு அந்த ஒரே ஒரு கதையை வச்சு வருஷம் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ ஒரே கதையை வச்சு வெவ்வேறு ஹீரோஸ் வச்சு மேக்ஸ் ஓட்டு ஓட்டி தள்ளி இருப்பாரு. ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, வசூல் ராஜா MBBS, பாபநாசம், கில்லி, நண்பன் அப்படின்னு சொல்லி. சரி, கமெண்ட் பண்ணிருப்பாரு. நான் சொல்றேன் ப்ரோ, என் டாப் 5 சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து வசூல் ராஜா சொல்லி வச்சிருந்தேன், அதுக்காக நான் வசூல் ராஜா சொல்லலாம்னு வச்சிருந்தேன்.
நம்பர் 1 வந்து எனக்கு வசூல் ராஜா. ஏன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, பெஸ்ட் ரீமேக்ல ஏன் காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி டோட்டலா அது வந்து அடாப்ட் பண்ணது. ஏன்னா வந்து அது ஹிந்தி படம். ஏன்னா நீங்க தெலுங்கு படத்தை தமிழ்ல நீங்க ஈஸியா நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துடலாம். ஏன்னா நமக்கும் தெலுங்குக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் கல்ச்சர் தான். பெரும்பாலும் அதாவது ஒரு 90% ஒட்டு போகும்னு வச்சுங்களேன். பட் ஹிந்திக்கும் நமக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ஹிந்தி படங்களை ரீமேக் பண்றதுலாம் பெரிய ரிஸ்கே இருக்கு. அதை வந்து ஸ்டார்டிங்ல ரஜினி பயங்கரமா பண்ணுவார். அவர் பல படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 படம் 30 படம் வந்து அமிதாப் பச்சன் படத்தோட ரீமேக். ஆனா ரஜினிக்கு பர்ஃபெக்டா அது பண்ணியிருந்தாரு நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி கமலுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரீமேக்னா எனக்கு வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சொல்லுவோம். எத்தனை தடவை டிவியில பார்த்தாலும் ரிப்பீட் வேல்யூ பயங்கரமானது. அதுக்கு அடுத்தது கில்லி. ஒரிஜினலை விட பெஸ்ட்னே சொல்ற அளவுக்கு இருக்கும் கில்லி. ஒரு முரட்டுத்தனமான ஒரு நம்ம வந்து சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஞாபகம் இருக்க ஒரு சைல்ட்ஹுட் மூவின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து சின்ன வயசுல நம்ம பார்த்த படங்கள்ல சிடி முதற்கொண்டு வாங்கி தேய்ச்ச படம். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பார்த்த படம். அடுத்து பில்லா. பில்லா வந்து ரீமேக் கணக்கெல்லாம் செய்யறோம். இது ஓன் லாங்குவேஜ்லேயே ரீமேக் பண்ணது தான். எனக்கு வந்து ஒரு மற்ற லாங்குவேஜ் படங்களை ரீமேக் பண்ணுறது ஒரு வகையான ரிஸ்க்கு ப்ளஸ் ஒரு 50-50 சக்ஸஸ் இருக்குது. ஆனால் தமிழ் படத்தையே தமிழ்லேயே ரீமேக் பண்ணுறது கிட்டத்தட்ட பெரிய ரிஸ்க். அதுவும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் நடித்த படத்தை அவரோட சாயல் கொஞ்சமும் இல்லாமல் அவர் ரஜினி படமா இதுன்னு கேட்குற அளவுக்கு டோட்டலாகவே ஒரு முழுக்க முழுக்க பில்லானாலே அஜித் படம் அப்படிங்கிற அளவுக்கு பதிய வச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. டோட்டலாகவே டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஸ்டைலு லுக்கு மியூசிக் அது இதுன்னு. அதனால் பில்லா. அடுத்து அப்படின்னா முத்து ரீமேக் சொல்லலாம். முத்து ரீமேக்கும் அப்படிதான். கிட்டத்தட்ட ஒரிஜினலில் வந்து அந்த கோர் பிளாட்டை எடுத்துட்டு பிளாஸ்பேக் போர்ஷன் அப்படியே அழகாக வேற மாதிரி மாற்றி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல் வேல்யூவில் ரிப்பீட் வேல்யூவில் பயங்கரமானது. அதனால் இந்த 4 படங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரீமேக் சொல்லலாம். இன்னொரு படம் இருக்குது பாபநாசம். பட் வந்து பாபநாசம் எனக்கு ஒரிஜினலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே பயங்கரமானது. கிளைமேக்ஸில் கமல் நடிப்பு மட்டும் ஒரு படி மேலே இருக்கும். படமே டோட்டலாக இருந்தது. ஏன்னா கமலோட அந்த படத்தில் எனக்கு ஒரு உறுத்தல் அப்படின்னா கமலோட ஒட்டு மீசை மட்டும்தான் உறுத்தல். 2வது உறுத்தல்னா கௌதமி. இந்த 2 தவிர கிருஷ்யம் டோட்டல் டாப்ல இருக்கும். ஆனா அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல கமலோட ஆக்டிங்ல அப்படியே அந்த இவங்க இந்த 2ஐயும் மறைச்சு டோட்டலா தூக்கி சாப்பிட்ரும். அது அந்த வகையில சேர்க்கணும்னா கிருஷ்யம் பாபநாசம் சேர்த்துக்குவேன் நான். 5 படமா சொல்லணும் அப்படின்னா. ஓகே ப்ரோ. இப்போ என்னோட ரீமேக் எனக்கு வந்து ஆக்சுவலி ரீமேக் முன்னாடி 2 days முன்னாடி பேசியிருப்பேன். ரீமேக் படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் எப்பவுமே பெஸ்டா பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இருந்தாலும் ரீமேக் இன்னைக்கு கான்செப்ட் போடுறதுனால எனக்கு பிடிச்ச ரீமேக்ஸ்லாம் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது வந்து சிறுத்தை. விக்ரமாடு வந்து சிறுத்தை நீங்க பண்ணியிருப்பாங்க. கார்த்தி உண்மையிலேயே காமெடியும் இருக்கும். அதே மாதிரி அந்த பாப்பாவோட ஃபீலிங்ஸ் எல்லாமே மேட்சிங் ஆகி எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த இன்டர்வல் பிளாக்கு கிளைமேக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும். முக்கியமாக காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த போலீஸ் கேரக்டர் வரும்போது இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாலியான படம். நல்லா காமெடியாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் உன்னை போல் ஒருவன், அது வந்து கமல் இங்கே பண்ணியிருப்பாரு. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கில்லி. ஆஃபீஸில் கில்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா விஜய் சார் சூப்பராக மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த அர்ஜுனர் வில்லு பாட்டுலேருந்து எல்லா படமே அதில் உள்ள பாட்டு எல்லாமே ஆல்பமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை. இது என்னோடது. இல்ல ஸ்மார்ட் சார் சொன்னாரு. நான் ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துட்டேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அது ரீமேக்னே ஞாபகம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அது என்னன்னா சம்திங் அதாவது இல்ல சந்தோஷ் சுப்ரமணியம் சம்திங் அதாவது உனக்கு அடிக்கடி சொல்லுவீங்க. ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அது மோஸ்ட் வாட்ச்டு ஃபிலிம். பட் என்னன்னா அது ரீமேக்ங்கிற அளவுக்கு மறந்துட்டேங்கிற அளவுக்கு இருக்கு. அதனால நான் கேட்கல. ஆக்சுவலா அதுதான் நான் சொல்லியிருக்கணும். 5வது இடத்துலயோ இல்ல முதல் இடத்துலயோ சொல்லியிருக்கணும். நான் சொல்றேன். ஹலோ பிரகாஷ், நான் நீங்க படம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ப்ளீஸ் எனக்கு டைம் கொடுங்க. கேட்டுச்சா? பேசுறது கேக்குதா? கேட்டுச்சு சொல்லுங்க. இல்ல நான் இந்த உங்க ஸ்பேஸ்க்கு வந்து 3 படத்துக்கு தான் விமர்சனம் சொல்லியிருக்கேன். நான் ஒரு பெரிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இல்ல. அப்புறம் வந்து எதனாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கல, எதுவுமே வச்சிருக்கல. நான் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு சொல்ற கருத்துக்கே நீங்க இவ்வளோ எதிர்கருத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து என்னது உருட்டுறேன் அது இதுன்னு தொடர்ச்சியா விவாதம் பண்ணிட்டே இருக்காங்களே. அது எதனால அப்படிங்கிற என்ன புரிதல் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் விஜயண்ணா படம் பார்த்துட்டு வந்து கூட தான் நல்லா சொன்னேன். அப்ப மட்டும் வந்து என் குரல்ல உண்மை தெரியுது, நல்லா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அதே சூர்யா படத்தை பார்த்துட்டு வந்து சொன்னா நல்லா உருட்டுறேங்கிறாங்க. இதுக்கு நான் என் ப்ரோஃபைல்லே வச்சிருக்கேன். அஜித்குமார் வாழ விட சொல்லியிருக்கேன். ஒரு ரசிகையா நான் வந்து
இதுக்கு நான் வந்து டிஸ்க்ளைமர் போட்டுட்டு சொல்றேன். நான் வந்து கொஞ்சம் தலக்கணமா பேசுற மாதிரி தெரியும், திமிரா பேசுற மாதிரி தெரியும். பொதுத்தருள்க சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னா அதுக்கு ஏன் வந்து இப்படி அழுகுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் வந்து ப்ரொடியூசரா, நான் என்ன ப்ரொடியூசரா? நான் லாப நஷ்ட கணக்கா எனக்கு காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது அதுல ஒரு பங்கு ஏதாவது என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களா? புரியவே இல்லை. எதுக்காக டைம் வேஸ்ட் பண்றீங்க நண்பர்களே? என்னோட கருத்தா எடுத்து கடந்து போங்கள். என்னோட எங்க தலை நான் வந்து ஸ்பேஸ்ல எவ்வளவு வாட்டி பேசுறேன். அப்ப எங்க தலையை நான் புகழ மாட்டேன்னா இது என்ன அநியாயமா இருக்கு? ரொம்ப ரொம்ப கதறாதீங்க. தயவு செஞ்சு இனிமே என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி வந்து என்னோட பதிவுகள்ல கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்கள் சொன்ன விட்டதுக்கு பாய். ஓகே, அடுத்து மகன் ப்ரோ, உங்களோட ஃபேவரட் ரீமேக் சொல்லுங்க. ப்ரோ நான் சொல்றவா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ வானம் ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் ப்ரோ, வேற வரவும் சொல்றேன். எஃபிசல் ப்ரோ சொல்லட்டும். வானம், பில்லா, கில்லி, போக்கிரி, இது சந்திரமுகி. சாரி சந்திரமுகி. ஓகே ப்ரோ, நைஸ். நான் சொல்றேன். என் 5th பிளேஸ்ல வந்து பேரழகன். சூர்யா சார் அந்த படத்தை ரீமேக் பண்ணும்போது அது என்னன்னா, அதாவது இந்த படத்துல வந்து 2 மலையாள மூவி என்கிட்ட இருக்கு. ஏன்னா தெலுங்குமே அந்த மாஸ் ஈஸியா கொண்டு வந்துடலாம், ஆனா ஹிந்தியுமே அவர் சொன்ன மாதிரி, ஆனா பட் மலையாளத்துல அந்த சோல் ஒன்று இருக்கும். அது அப்படியே தமிழ்ல கொண்டு வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மேக்ஸிமம் யாராலுமே பண்ண முடியாது. அதனால என்னோட பெஸ்ட் ரீமேக்ல 2 படத்தை நான் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து பேரழகன் வந்து சூர்யா சார் அந்த 2 கேரக்டர் எடுத்து அந்த பண்ண விஷயம் வந்து அது என்னைக்குமே அது அதாவது வந்து ஒரு மாஸ் பிலிமை ஈஸியா எடுத்து பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு காமெடி பிலிமே எடுத்து பண்றது கொஞ்சம் ஈஸி தான். பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா எடுத்து 2 கேரக்டர் எடுத்து பண்ணதுல வந்து அந்த சூர்யா சார் பெஸ்ட் ரீமேக் வந்து பேரழகன். அடுத்து வந்து பில்லாவோட ரீமேக் வந்து ஆல்ரெடி தமிழ்ல பார்த்து பண்ணியிருப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், அந்த ஒரிஜினல்ல வந்து ரஜினி சாரோட மேனேஜர் சுத்தமா இல்லாம அச்சசல் இது பில்லா, இது அஜித் சாருக்காக எழுதின படமாவே இருக்கும். அந்த ஒண்ணு, அந்த ஸ்டைல். அதே மாதிரி வசூல் ராஜாவுமே அதே மாதிரி தான், பிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அடுத்து நான் சொல்ற செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து காவலன். அந்த பாடிகார்ட் படத்தை வந்து காவலன் தமிழ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த மலையாளத்துல அந்த ஃபிலிம் நல்லா இருக்கும். பட் அந்த படத்தோட சோல் ஒரு துளி கூட கெடாம அந்த எக்ஸ்பிரஷன் நம்மளை அந்த ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி வந்து மேக்சிமம் அதுதான். போக்கிரியோ காவலானு யோசிக்கும் போது என்னோட லிஸ்ட்ல அது காவலன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து கில்லி, ஏன்னா எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட். அதுவும் இல்லாம கில்லியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் அப்படியே இருக்கும், செகண்ட் ஹாஃப் சுத்தமா வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கோரை மட்டும் எடுத்துட்டு ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து மாத்தி தமிழுக்கு ஏற்ற மாதிரி என்ன அந்த கில்லிஸ் அங்க ஒக்கடுவுல வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கும். யார் பார்த்துருக்கீங்கன்னா தெரியல, அதுக்கு வந்து கொஞ்சம் ஓவராகவும் இருக்கும். ஆனா தமிழ்ல வந்து அது வேற லெவல்ல தரணி ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த ஓட்டினரி கேரக்டர் கொண்டு வந்து நிறைய விஷயம் மாத்தி அந்த படத்தை வந்து அந்த அங்க இருக்கிறதோட பெஸ்டா நிறைய சீன்ஸ் மாத்தி வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. இந்த 2 தான் இந்த படத்துல. இப்போ நீங்களாம் சொல்றப்பதான் ப்ரோ தெரியுது, ஒரு சில படம்லாம் ஆமல்ல இதெல்லாம் ரீமேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ரீமேக்ன்றதே தெரியாத அளவுக்கு சில படம்லாம் இங்க தமிழ்ல. ஏன்னா யாராச்சும் பேராயாலும் சொல்லிடுவீங்களோன்னு பக்குன்னே இருந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் நான் டக்குனு உள்ள பூந்துட்டேன். ஏன்னா மத்த எல்லாருமே சொல்லிடுவீங்க, அதனாலதான். நான் ஒரே ஒரு படம் மட்டும் சொல்லிடுறேன். என்னோட லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே லிஸ்ட் தான். பட் நான் பிரியதர்ஷனோட ரீமேக் நான் சொல்ல, மலையாள படத்தோட ரீமேக்ஸ் நான் கமாண்ட் கூட போட்டிருக்கேன். கோபுர வாசலில் பாவம் பாவம் ராஜகுமாரன் 1990, அது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியதர்ஷன் வந்து தமிழில் எடுத்த நிறைய மலையாள படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் தான், அது யாரும் மறக்க முடியாது. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன படம் சொன்னீங்க? கோபுர வாசலிலே. சரி 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 சரி. பிரகாசனா, எனக்கு ஒரு சின்ன டவுட். ஏன்னா எனக்கு ரெண்டுமே வந்து நீங்க 90s சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, சின்ன வயசுல பார்த்த படம் மறக்க முடியாதுல்ல, அது மெமரிஸ் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டு தேவதை போல ஒரு பெண்ணுன்ற அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு சூப்பரான பாட்டு. எத்தனை தடவை கேட்டிருப்போம் அந்த பாட்டு. அந்த பழைய படங்கள் சொல்றதெல்லாம் வந்து
பழைய ஞாபகங்களை நம்ம எத்தனை வாட்டி டிவியில பாக்குற ஞாபகங்கள் அந்த வேற ஒண்ணும் இல்ல. டைட்டில் போடும்போது அதே மாதிரி அந்த டைட்டில் போடும்போது இளையராஜோட பேக்ரவுண்ட் செம்ம சூப்பரா இருக்கும். இந்த ட்ரெயின் ஆனா அதுல வந்து எனக்கு வந்து அதுவுமே கிட்டத்தட்ட அந்த கார்த்தி ரோலே கொஞ்சம் ஒரு சந்திரமுகி பத்தி பேசுன மாதிரி தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் சைக்காலஜிக்கல் லெவல்ல. இந்த மாதிரி ரோல் வந்து கார்த்தி நிறைய படம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு படம் கூட யாரோ ஒரு பொண்ணை திருட்டே இருப்பாரு, அது ஒரு வித்தியாசமான படம். அது ஒரு இது. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலான படம் வந்து கார்த்திக் வந்து நிறைய பண்ணிருக்காரு அந்த காலத்துல. ஒரு பொண்ணை தேடிட்டே இருப்பாரு ஆக்சுவலா, ஏதோ ஒரு பொண்ணை, அது படம் பேரு ஞாபகம் இல்ல, பார்த்தது. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. பாட்டுலாம் ஞாபகம் இல்ல. இந்த பாட்டு வந்து இந்த ராதா ரவி கூட பாடுவாரு ஏதோ ஒரு பாட்டு, அது பூவே செம்பூவே. பூவே செம்பூவே. ரைட், ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. ராதா ரவி ஸ்டேஜ்ல பாடுற பாட்டு. ஓகே, டன் டன். அதுல வந்து கார்த்திக் பேர் வரப்போ அந்த படம் ரீமேக் இல்ல அந்த படம் ரீமேக்னு சொல்லல. இல்ல இல்லங்க, அந்த மாதிரி அத ரீமேக்னு சொல்லல. அதுல வந்து கார்த்தி வந்து இது மாதிரி தேடுவாருன்னு சொல்றாரு. ஒரு மாதிரி அவரு பிரகாஷ் சொன்னார்ல, சைக்கலாஜிக்கலா ரொம்ப டிப்ரெஸ்டா ஒரு மாதிரி, அந்த ரோல் வந்து கார்த்தி நிறைய படம் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. சரி, வேற அடுத்தது ஆகாஷ்ங்கிற ஒரு கை தூக்கி பேர். ஆகாஷ் சொல்லுங்க. ஹாய் பிரகாஷ் ப்ரோ, கேக்குதா? கேக்குது தெளிவா கேக்குது. ஓகே, நானும் சொல்ல வந்த எல்லாத்தையும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் நான் கொஞ்சம் ஆஃப் பீட்டா, நான் அந்த ஒரிஜினல் படத்தையே பார்த்தது இல்லை. பட் லைக் இது ரீமேக்குன்னு தெரிஞ்சு ஆச்சரியப்பட்டது வந்து வேணா சொல்றேன். காதலுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் வந்து அது எனக்கும் பிடிச்ச படமா. அதுக்கப்புறம் வந்து இது இங்கிலீஷ் படம் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்க, தோலா. தெய்வ திருமங்களும் அப்படிதான் சொன்னாங்க. அது ரெண்டுமே நான் ரொம்ப சீன்ஸ் தான் பார்த்துருக்கேன் அந்தந்த படத்துல. பட் இது இந்த 2 தமிழ் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய், நான் விஜய் ஃபேன், ஸோ எனக்கு பத்ரியும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது ரீமேக்னே ரொம்ப ரீசெண்டா தான் தெரிஞ்சதுன்னா சச்சின். இந்த 5 படமும். என்னது சச்சின் ரீமேக்கா? ஆமா ப்ரோ, இதே ஷாக் தான் எனக்கும். சச்சின் ரீமேக் எந்த படத்தோட ரீமேக்? நீத்தோன்னு ஒரு படமா. ஓகே ஓகே சரி. நானும் ஒரிஜினல் படம்லாம் பார்த்தது இல்ல. பட் லைக் இந்த நம்மளோட வெர்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு. நம்ம இத பத்தி தேடும் போது தான் தெரிஞ்சு இதெல்லாம் ரீமேக். இந்த டைரக்டர் அந்த மாதிரி சொன்னாரு. இல்ல அதே டேரக்டர் தான், டேரக்டர் சொல்லல, ஒரே தான் டேரக்டர். தெலுங்கு படம் அது. தெலுங்கு வருஷம் தமிழ்ல டோட்டலா மாத்தி எடுத்திருப்பாரு. அதாவது ஐடியா மட்டும் எடுத்து டோட்டலா கொஞ்சம் மாத்தி எடுத்திருப்பாரு. அதே டேரக்டர் தான். யாரு? மகேந்திரன் இருக்காரு, அவரோட பையன் தான். ஜான் எடுத்த படம் தான். எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். என்ன லைஃப் டைம் மெமரி போய் சோலாலாம் நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு நானுமே சூப்பர் படம். நானுமே அஜித் குமார் ப்ரோ சொல்லுவாருன்னு நினைச்சேன். இல்ல சோலாரா சொல்லணும்னா அதே இடத்துல சிறுத்தையே சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரிஜினலோட பெட்டரா பண்ணிருப்பாரு. பட் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸா வந்து அதுதான் ப்ரோ சொல்றேன். அந்த மாசாவும் அந்த ஈஸியா அந்த ஃபிலிமும் ஈஸியா கொண்டு வந்துடலாம். பட் எனக்கு அந்த பேரழகனும் காவலனும் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சோலை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த யாடி மோகினி சொன்னார் பாத்தீங்களா, அது என்னோட லிஸ்ட்லயே இருந்துச்சு. அவர் சொல்லிட்டங்காட்டி நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். அதனாலதான். ஆக்சுவலா சிறுத்தை படம் இருக்குல்ல, அது நல்ல படம். ஆனா நான் விக்ரமார்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எப்பவுமே வந்து எந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த படம் பெஸ்ட்டுங்கிறத தாண்டி எந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோமோ அந்த படம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினலாக ரீமேக் ஆனால் எதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோமோ அதுதான் முக்கியம். அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ற கன்வின்சிங்காக இருக்கும். அந்த வகையில் எனக்கு விக்ரமார்க்கு தான் வந்து வேற லெவலாக இருக்கும். ஏன்னா ரவிதேஜாவோட அதை நான் சொல்றேன், ஒரு லொடலோட வாய்க்கு வந்து நான் வந்து ரவிதேஜா தவிர வேற யாராலையும் அந்த மாதிரி ரோலுக்கு எது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பர்ஃபெக்ட் ஆள் அந்த ஆள். எனக்கு ரவிதேஜா பிடிச்ச எல்லா படமே பிடிக்கும். தெலுங்குல ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு விக்ரமார்க்கு அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் விக்ரமார்க்கு புரியல. மிஸ்டர் பச்சனும் சேர்த்தியா லிஸ்ட்ல? இல்ல மிஸ்டர் பச்சன் இல்ல பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, ரவிதேஜா படம்னாவே பிடிக்கும் நீங்களே, அந்த லிஸ்ட்ல ரவிதேஜா எனக்கு பிடிக்கும். ரவிதேஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார்கிட்ட எங்க அடிக்குது, ரவிதேஜா ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு சில படங்கள் நான் டோட்டல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த ஒரு முத நாளே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஒரு வீடியோ ஒன்று வந்து சில படத்துல கிளிப்பிங்க, அதுலயே முடிவு பண்ணிட்டேன் அந்த படத்தை பார்க்க கூட கூடாதுன்னு. பிரகாசனா, நீங்க ரவிதேஜான்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு படமும் ஞாபகம் வருது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அதுமே ரீமேக் தானே?
ஆமா ப்ரோ. ஆமா 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 ரவிதேஜா நடிச்சிருக்காரு. அது ஜெயம் ரவி ஜெயம் ராஜா படம் இதுல கொடுமை என்ன எல்லாமே தெரியுமா? ரீமேக் தான் இல்ல ப்ரோ. இன்னொன்னு தெரியுமா? இன்னொன்னு என்ன ராஜா தெரியுமா? படம் எல்லாமே ரீமேக் தான். தனி ஒருவன் வரைக்கும். எல்லாத்தையும் சொல்ல சாக்கியம் ஆகும். தனி ஒருவன் அவரோட ஒரு ஸ்கிரிப்ட்ல கிஸ் மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். அது வரைக்கும் இல்ல இல்ல அதான் சொல்றேன். ஒரு ஒரு கிஸ் மாதிரி கூட நடத்தலாம். ப்ரோ நான் என்னன்னா வந்து ரவிதேஜா இருக்காருல்ல, சொல்லிடுங்க இந்த கேள்வி கேட்டுற அது வரைக்கும் யாரும் யோசிச்சுட்டு இருக்கட்டும். இப்ப தமிழ்ல ஒரு படம், அந்த படத்தை ரவிதேஜா ரீமேக் பண்ணியாரா? தமிழ் நிறைய படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு படம் முக்கியமான படம் ரீமேக் பண்ணியிருக்காரு. அதுல வந்து ரீமேக் பண்ணியிருக்காருன்னா மீன்ஸ் அவர் வந்து காமெடியன் ரோல், ஹீரோ ரோல் வேற ஒரு ஆளு. இவர் வந்து விவேக் பண்ண காமெடி ரோல ரவிதேஜா காமெடியா அவர் சப்போர்ட்டிங் ரோல நிறைய நடிச்சிருக்காரு ரவிதேஜா. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, இந்த தெலுங்கு சினிமாவில் ஒரு 4-5 பேர் தான் வந்து குடும்ப பின்புலம் இல்லாமல் மேலே டாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்தாங்கன்னா அதில் ரவிதேஜா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா சைடு ரோல் பயங்கரமான ரோலாக நடிச்சுட்டு, துணை கதாபாத்திரம் ரோலாக நடிச்சுட்டு, அது சிரஞ்சீவிக்கு தம்பியெல்லாம் ஒரு படம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் காமெடியனா 4-5 படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஆனார். அப்படி அவர் காமெடியனா நடிச்சிருக்காரு. அதில் விவேக் படம் ஒன்று ரீமேக், அதாவது விவேக் இங்கே காமெடியாக நடித்த படத்தை அவர் விவேக் ரோலில் தெலுங்குல பண்ணியிருக்காரு. யாருக்காவது அந்த படம் தெரிஞ்சா சொல்லுங்க, பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் வந்தா சொல்லுங்க. அடுத்தது வேற பேசிட்டு இருக்கேன். நான் அது வரைக்கும் அதை யோசிக்கிற ஆள் யோசிங்க. என்னோட 5 மூவிஸ் சொல்றேன் ப்ரோ. என்னோட 5 மூவிஸ் வந்து குருதி புனல், சத்யா, தில்லுமுல்லு, பாஷா, அப்புறம் பாபநாசம். சூப்பர் ப்ரோ, ரொம்ப டிஃபரன்ஸ் ஆனீங்க. நீங்க சொல்லும் போது ஆமா இல்ல இந்த மூவி எல்லாம் பெஸ்ட் மூவிஸ் இருக்குன்னு தோணுது. குருதி புனல் ஆமா, அதாவது தனியா லிஸ்டே தனியா தெரியுது. அதே மாதிரி நடுவில் கேப்ல கமெண்ட்ஸ்ல இருக்கிறதையும் இப்போ படிச்சிருவோம். முத்து வந்து கில்லி, போக்கி, பில்லா, வசூல்ராஜா, வசீகரா சொல்லியிருக்கிறாரு. அப்புறமேட்டு வந்து இன்னொருத்தர் செல்வி அப்படிங்கிறவர் தூங்காவனம், காதலுக்கு மரியாதை, அபய் சண்முகி, பாபநாசம், கில்லி சொல்லியிருக்கிறாரு. அபய் சண்முகி ஒருவேளை இந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்து சொல்றாரோ, இங்கிலீஷ் படத்தோட ரீமேக்னால சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா 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 அதுக்காக சொல்றாரு நினைக்கிறேன். இன்னொரு விக்டர் சொல்லியிருக்காரு குருதி புனல், பர்ஃபெக்ட், செம்ம. குருதி புனல், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, போக்கரி, கில்லி, பில்லா, குருதி புனல் லிஸ்ட்ல சேர்த்து செம்ம. நான் சொல்லிட்டேன் ப்ரோ, அதுக்கு முன்னாடி குருதி புனல். அடுத்தது குருதி புனல்லாம் ரீமேக்ன்றது எனக்கு இன்னைக்கு தான் ப்ரோ தெரியும். நான் என்னோட டாபிக் குருதி புனல், சத்யா, தில்லுமுல்லு, பாஷா, பாபநாசம். ஓகே ஓகே. அடுத்து இன்னொருத்தர் வந்து ஆமா சத்யா ரீமேக். ஆமா சத்யா ஒரு ரீமேக் தான். சூப்பர், நீங்க சொன்ன செம்ம. பிரகாஷ் ப்ரோ அடுத்து வேலாயுதம் தமிழ்ச்செல்வன்கிறவர். ப்ரோ எச்ராஜ் எல்லா படம் ஆமா ஆசாத், ஆமா ஆமா ஆசாத் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் அது. கில்லி, பில்லா, நேர்கொண்ட பார்வை, பாபநாசம் இது வந்து தமிழ்ச்செல்வன்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது கிரீடம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. மிடில் கிளாஸ் மாதவன். மிடில் கிளாஸ் மாதவன் இல்லை, அந்த கேள்விக்கான பதில் அது வேற ஒரு வேற ஒரு படம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. அந்த மிடில் கிளாஸ் மாதவன்கிற கேள்வியில பதில் வந்துருச்சு, அந்த ரவிதேஜா படம். அது இன்பா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பட் அது பதில் இல்லை. இல்லைங்க, நான் கேட்ட கேள்வி. அதாவது ரவிதேஜா வந்து ஒரு விவேக் ரோல் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால, ஒருத்தர் மிடில் கிளாஸ் மாதவன் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. அப்படியே அதே சாயில இன்னொரு படம் இருக்கு. அது இல்லை, கிட்டத்தட்ட நீங்களும் வந்துட்டீங்க. ஆனால் அதுவும் கிடையாது. அதுக்கு நடுவில் கமல் அப்படிங்கிறவர் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ், பாபநாசம், கில்லி, நண்பன் சொல்லியிருக்காரு ரீமேக்ல. இப்போ அடிச்சுட்டாரு கரெக்டா இன்பா. பட்ஜெட் பத்மநாபன் அந்த படத்தோட ரீமேக் கரெக்டான பதில். அந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்ல விவேக் பண்ண ரோலு, காமெடி ரோலை ரவிதேஜா அங்கே பண்ணியிருப்பாரு. ஹீரோ ரோல் இங்கே பிரபு பண்ணியிருப்பாரு. அங்கே வந்து பண்ணது ஜெகபதி பாபு பண்ணியிருப்பாரு. ரம்யா கிருஷ்ணன் மற்ற எல்லாமே சேம் தான். ரம்யா கிருஷ்ணன் ரோல்லே நடிச்சிருப்பாங்க ஒய்ஃப் ரோல்ல. ஹீரோ ஜெகபதி பாபு, காமெடியன் அந்த கதாபாத்திரத்துல விவேக் கதாபாத்திரத்துல மும்தாஜ் ரோல் இல்லையா, அது ஒரு ஹிந்தி ரோல் மாத்திருப்பாங்க. நம்ம கேரளா ரோல் போட்டிருப்போம்ல, அவங்க சோனாலிங்கிற ஒரு நடிகை நினைக்கிறேன். அந்த சோனாலிங்கிற நடிகை வந்து ஹிந்தி ரோல் பண்ணியிருப்பாங்க, ஹிந்தி பொண்ணு மாதிரி. ஓகே ஓகே. படத்துல மணிவண்ணனும் விவேகம் பண்றதுலாட்ட வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அங்க வந்து அங்க அந்த காமெடியெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரவிதேஜா சூப்பரா பண்ணியிருப்பாரு. பட் தெலுங்கு ஆக்டர் அங்க ஒரு நிறைய சைடு ரோல்ல நடிச்சிருக்க ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கும். அவர் அடிக்கடி எல்லா தெலுங்கு நடிச்சிருப்பாரு. அவர் தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சுமாரா இருக்கும். மணிவண்ணன் இங்க பட்டை கிளப்பியிருப்பாரு. அவர் ரொம்ப சுமாரா இருக்கும். ஆனா ரவிதேஜா வந்து காமெடியனா பாத்துறதுக்கும் நல்லா இருக்கும். அதுல என்னன்னா, இங்க விவேக் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு இந்த அயன் பண்ண கொடுப்பார்ல, அங்க ரவிதேஜா அதே மாதிரி ரோல் பண்ணியிருப்பாரு. கோமணம் கட்டி எல்லாம் நடிச்சிருப்பாரு. யோசிச்சு பார்த்தது இப்ப மாஸ் மகா. அங்கேயும் பட்ஜெட் பத்மநாபம், இங்க வந்து பத்மநாபன், அங்க நாபம். பட்ஜெட் பத்மநாபம். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, என்னோட ரீமேக்ஸ் மூவி சொல்லிடுறேன் ப்ரோ. எனக்கு ரீமேக்ஸ் மூவில ரீமேக்னே தெரியாது ப்ரோ. இப்போ நீங்க எல்லாம் வச்சு சொல்றேன்.
எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சம்திங் சம்திங், செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அதாவது விஜயோட ஃப்ரெண்ட்ஸு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா, விஜயகாந்த் படம் எங்கள் அண்ணான்னு ஒரு படம் இருக்கு. அப்புறம் ஃபோர்த்து வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ், ஃபிஃப்த்து வந்து பாபநாசம். ஓகே, நான் பேசுறது கேக்குதா? எங்கள் அண்ணா பயங்கரமா கரெக்ட். வித்தியாசமான இது. ஏன்னா தமிழுக்கு மொரட்டு காமெடி, மொரட்டு காமெடி. அதுவும் எனக்கு சிரிப்பு நிக்கவே நிக்காது. எனக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி பெஸ்ட் ரீமேக்னா நிறைய வாட்டி இந்த ஸ்பெஷல் சொல்லியிருக்கேன். நண்பன் தான் ஆல் டைம் பெஸ்ட் ரீமேக்னா நண்பன் தான். தமிழ்ல பெரிய பிளஸ்ஸே வந்து ஹாரிஸ் பிளஸ் சத்யராஜ், இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹிந்தியில நான் பார்த்தேன் ஃபுல் படத்தை, அதை தமிழ்ல பார்த்துட்டு தான் அதை பார்த்தேன். பயங்கரமா அந்த ஹாரிஸ் நிறைய ஹிந்தியிலாம் பெருசா சோலே மிஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தமிழ்ல ஹாரிஸ் அவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த நக்கல் பண்ற சவுண்டு, அந்த தக்லைஃப் மாதிரி சீன்லாம் நிறைய வரும்ல, அந்த மாதிரி இடத்தெல்லாம் சவுண்டா ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அந்த ஆட்டோமீட்டர் திருப்பினா வர சவுண்டு, பிபி சவுண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்பாரு. அப்புறம் நிறைய ஹாரிஸா சொல்லிட்டே போலாம், நிறைய பண்ணியிருப்பாரு. வைரஸ் கேரக்டர் வந்து பயங்கரமா இருக்கும். பேசுறது கேட்கல ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது. அது எனக்கு சத்யராஜ் பண்ண கேரக்டர்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த வைரஸ் கேரக்டர் தான். ஒவ்வொரு சீன்லயும் நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பேன். கையை விடக்கூடாது, அந்த ஏழை பண்ணாலும் புடிச்சு போயிரு. இங்க வாங்கி முத்து ப்ரோ மீட் பண்ணிட்டாரு, சொல்லுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் ரீமேக்னா கில்லி சொல்லுவேன். கில்லி வந்து மேலே இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு படம் சொன்னா டக்குன்னு ஒரு சீனோ ஏதோ போஸ்டரோ அப்படிதான் ஞாபகம். கில்லினாலும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னன்னா, மதுரைக்கு வந்து முத்துப்பாண்டியே குத்தி போட்டானே, யார் தான் அந்த பெருசு சொல்றதும், அந்த கேமரா விஜய் கிட்ட போறப்ப அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல போலட்டேன், அதான் கில்லின்னு யார் சொன்னாலும் எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும். அதுலயுமே மிகப்பெரிய பில்லர் நான் சொல்லணும்னா 3 லாங்குவேஜ்லயுமே அந்த படம் நான் பட்டேன். தெலுங்குலயும் பட்டேன், கன்னடத்துலயும் பட்டேன், தமிழ்லயும் பட்டேன். இந்த பிரகாஷ் ராஜ் அந்த மனுஷ சாமி 3லயுமே அவர் அந்த சீன் மட்டும் நான் பார்த்துட்டே இருப்பேன். யூடியூப்லயே 3மே இருக்கும் பாருங்க. அந்த சீன் இருக்குல்ல, அந்த யாரா நீ தப்பு தப்பு தப்புன்னு வரல, அது 3 லாங்குவேஜ்லயுமே பயங்கரமா பண்ணியிருப்பாரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. படமாவும் பயங்கர. எனக்கு ஆரம்பத்துல எனக்கு குருவி ரொம்ப பிடிக்கும். அப்ப குருவியுமே ஒரு மாதிரி அது சொல்லப்படாத ரீமேக்கு. எனக்கு கில்லி பிடிக்காது. 2 ஒரு சீடு இருக்குமா, எல்லா பசங்க எல்லாம் கில்லி தான் பார்ப்பாங்க. அப்ப எனக்கு குருவி தான் பிடிக்கும். ஆனா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளவு ஃபேன்ஸ்னு அப்ப அந்த படத்தை நான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ இது நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் வரும்ல, இந்த ட்ரீமை இதுல அச்சீவே பண்ணிட்டேன். ஒரு பொண்ணை காப்பாத்திட்டு ஓடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் படிக்கும் போது நினைச்சு பார்ப்போம்ல, அதை இதுல ஃபுல்லா அச்சீவ் பண்ணி, அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நான் பார்த்துட்டு இருந்தேன் ரீசெண்டா யூடியூப்ல சில சிக்ஸ், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீமேக். எனக்கு இன்னும் அடிக்கடி நான் பாக்குற படங்கள் அந்த வரிசையில சொல்லணும்னா சாதாரணமா கண்டேன் காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒஸ்ட் ரீமேக் நிறைய பேர் கழுவி ஊத்துவாங்க. ஆனா நான் ரொம்ப பார்த்து சிரிப்பேன் அந்த படத்தை. லவ்வாவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மாவீரன். அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியல, மணி சர்மாவா வித்யாசாகரான்னு தெரியல. சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். வித்யாசாகர் ப்ரோ, சன் பிக்சர் படங்கள். அப்போ மாவீரன் ப்ரோ, அப்ப சன் பிக்சர் படம் எல்லாம் ஓடும் அந்த டைம்ல அந்த படம். அதுவும் ஆமா ஆமா, அந்த சன் பிக்சர் ரிலீஸ் பண்ண ஓடும். அந்த ப்ரோமோஸ் எல்லாம் மறக்க முடியுமா? அந்த கொக்கே கொக்கே பூவ போட அந்த சாங்கு போட்டே இருப்பாங்க இல்லையா, அது பயங்கரமா இருக்கும். சந்தான காமெடி செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல இருக்கும். இவன் தமனாவே எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல பரத்தும் ரொம்ப செட்டிலா பண்ணியிருப்பாரு, சூப்பரா இருக்கும் அந்த படம். நான் அடிக்கடி பாக்குற படங்கள் அது ஒண்ணு. அண்ட் சந்தோஷ் சுப்ரமணியமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் பெஸ்ட் ரீமேக்னு சொல்லுவேன். இது நம்பர்ஸ் படியில இல்ல, சும்மா எனக்கு தோன்றதுல சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு, எனக்கு இப்ப முத்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு வசீகரா. எனக்கு நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வசீகரான்னு. அது இப்ப ரீமேக்குன்னு அதிர்ச்சி ஆயிட்டு. சூப்பரா இருக்கும் அந்த படம். நேத்து கூட பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில அதுவும் ரீமேக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எதுதாண்டா ஒண்ணு அப்படின்னு. அது அப்புறம் குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஃபீல் மை லவ்னு அந்த சந்தோஷ் சுப்ரமணியம், குட்டி, கண்ணன் காதல், இதெல்லாம் நான் அடிக்கடி பாக்குற படங்கள். ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும் அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது. இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கும். காதலும் கடந்து போகும் அதுவும் ரீமேக்ங்கிறது ஏத்துக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நினைத்தேன் வந்தேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல, எனக்கு மட்டும்தானா? இல்ல எங்களுக்கு கேட்கல. நினைத்தேன் வந்தேன்னு ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் பேசுறாரு, மைக் எனக்கு இது பர்னி ப்ரோ கேக்குதா ப்ரோ? இப்ப நான் ஒரு மேல ஷேர் பண்ணேன், அந்த ஏதோ ஒரு படமா ப்ரோ,
இப்ப கேக்குது, பேசுங்க பிரகாஷ் ப்ரோ, கேக்குது, பேசுங்க. இப்பதான் கேக்குது. நினைத்தேன் அந்த ரீமேக் படம் தெரியும்ல நீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. சரி வினோத், அந்த படத்துக்கு என்னது 1979ல வந்த ஃபிலிம்னீங்கன்னா அந்த என்னது சொல்லுங்க. ப்ரோ அந்த அந்த படம் ரொம்ப சம்பவம் பண்ணிருக்கான் ப்ரோ. அந்த படம் எதுலயுமே கிடையாதான், நிறைய தடை போட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் தடவை அந்த படம் தியேட்டர்ல போச்சுல, தியேட்டர் இருந்து போச்சான், 50 பேர் இருந்தாங்களாம். அந்த அந்த படத்தை பத்தி நீங்க ஸ்பேஸ்ல பேசினாங்க, ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப பேய் படமா அது. எனக்கும் பேய் படத்துக்கு நீங்க ஆகாது. அதுக்குள்ள எடுத்துட்டீங்க. எனக்கு நானே பேய் படம் பெருசா பார்க்க மாட்டேன் வினோத் ப்ரோ, ரொம்ப ரேர் தான். பிரகாஷ் நீங்க தான் இங்கிலீஷ் படம் நிறைய பாப்பீங்கல்ல, அதனால பிரகாஷ் ப்ரோ பாப்பாருன்னு பார்த்தேன், அதுக்குள்ள தூக்கி விட்டீங்க மேல வச்சு. நீங்க அந்த படத்தை பத்தி ஒரு 1 hour ஒரு ஸ்பேஸ்ல பேசுனாங்க, நான் கொஞ்ச நேரம் கேட்டேன், எனக்கே அலறி போயிட்டேன் நான். சரி உங்களுக்கு தெரிஞ்சதை அந்த படம் சொல்லுங்க, தான் ஷேர் பண்ணுங்க பாக்குறோம். இப்ப இன்டர்நெட்ல இல்ல வினோத் அந்த டைட்டில் சொல்லுங்க. வினோத் அந்த டைட்டில் சொல்லுங்க திரும்ப, இல்ல ஷேர் பண்ணி விடுங்க திரும்ப மேல. இந்த மேல ஷேர் பண்றேன் ப்ரோ, நான் 2 தடவை பண்ணேன், தூக்கி விட்டாரு. எனக்கு அது திடீர்னு ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சுன்னா அது மொத்தமா இதாயிரும், அதனால சரி ஆண்ட்ரூம்ல ஏதோ ஒரு படம் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு இப்போ அவரு. ஆண்ட்ரூம் த டெவில் அப்படின்னு ஏதோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. போட்டோம் பாருங்க ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ மேல போட்டு அதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஸ்பேஸ்ல பேசினாங்க இன்னைக்கு, நான் அலறி போயிட்டேன் அதை பத்தி பேசுனது. ஓகே, நான் அது போய் மார்க் பண்ணிக்கிறேன். பரணி அதை அனுப்பிச்சிருங்க பரணி நீங்க நாளைக்கு. 1979 போட்டிருக்கீங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ, அது எதுலயுமே கிடையாது அது, அந்த படம். அதுக்கு த்ரெட் போட்டிருக்காரு பாரு, சரி த்ரெட் பரணி, பரணி அனுப்பிச்சுடுங்க அந்த படத்தை, நாளைக்கு பார்த்துருவோம். நாளைக்கு பார்த்துட்டு நைட்டு பேசுவோம். அமேசான் பிரைம்ல பேய் படம் இருக்கு. பார்த்து ரொம்ப நாளாகுது. அட அமேசான் பிரைம்ல பாட்டு ஆட் எல்லாம் போட்டு பார்க்க முடியாது, இல்ல பொறுமைப்பட்ட நீ அமேசான் அனுப்பிச்சு விடுங்க. பிரைம் இங்க இல்ல, ஐ மீன் இந்தியால இல்ல, அதர் லொகேஷன்ஸ் வெளிநாட்டுல இருக்கு. ஆனா பிரகாஷ் ப்ரோ அந்த ஸ்பேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் பார்த்தா அபசகுணமா நடக்குதான் பார்த்தவங்களுக்கு. அது கொஞ்சம் முதல்ல சொல்லி நல்ல வார்த்தையா சொல்றாரா? வேணாம் விடுங்க போங்க, நான் படமே இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இல்ல இல்ல அதை பத்தி நான் சொன்னதே ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஸ்பேஸ்ல இருந்தேன். இந்த படம் ஃபர்ஸ்டோட போட சொல்ல இந்த தியேட்டர் எரிஞ்சு போச்சு. அந்த த்ரெட் போய் பாருங்களேன், அது உள்ள போய் த்ரெட்ல போட்டுருக்காரு பாருங்க. போஸ்டர் பார்த்தா எதுவும் ஆகாது இல்ல. நான் ஆக்சுவலா போஸ்டர் பார்த்தா இல்ல, படம் பார்த்தா. இந்த படம் டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஒரு கேட்டகரியில இது பண்ணிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ டாக்குமெண்ட்ரி பார்க்க மாட்டாரு, அதனால இது கண்டிப்பா பார்க்க மாட்டாரு. இன்னொன்னு, இதன் படம் பார்த்தா அந்த அவசகுணமா நடக்குதுன்றது அது எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் சொல்றேன், ஐஎம்டிபில அப்போது நாளையே பரணி பார்த்து வந்து நமக்கு சொல்லுவார். வாய்ப்பே இல்லைங்க. நான் ஹாரர் ஃபிலிம்ஸ் பெருசா பார்க்க மாட்டேன், அதுக்காக நான் இல்ல. இப்போ இதுவே சாதா ஃபிலிம் இதை பார்த்தா இதுதான் ஹாரர் இல்ல டாக்குமெண்ட்ரி தானே சொன்னீங்களே, இப்போ நீங்க பார்த்துட்டு சொல்ல முடியுமா? இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பார்த்து ரேட் பண்ணியிருக்காங்க ஐஎம்டிபில. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை கிடையாது. அது எரிஞ்சு போச்சு இதெல்லாம் ஓகே, பட் இதைதான் சந்திரமுகின்னு சொன்னாங்க. சந்திரமுகி படத்தை நடிச்சவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கன்னடத்துல அவர் சத்துட்டாரு, ரஜினிக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுச்சு, என்ன நம்ம கதை சொன்னாங்க இதுக்குதான். ஆனா இந்த படம் 1979 எடுக்கப்பட்டு எல்லா திரைப்பட கண்காட்சிக்கு அனுப்பப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2018ல தான் இதை நம்ம மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐஎம்டிபில. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். த்ரெட் படி ப்ரோ, கீழே யாராவது த்ரெட் படிங்க, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் படிக்க முடியாது. த்ரெட்ல போய் பாருங்க, அது இந்த படத்துல நல்லா சுவாரஸ்யம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகப்போ நிறைய போட்டிருக்காரு அவரு. சரி அந்த படத்தை எப்படிதான் பாக்குறது? ப்ரோ அமேசான்ல இருக்காம ப்ரோ, இப்ப சொல்றாரு பாருங்க. அது இந்தியால பார்க்க முடியாது ஜி, ஏதாவது ப்ராக்ஸி போட்டு வேணா பார்க்கலாம், அந்த அளவுக்குலாம் ட்ரை பண்ண முடியுமா? சரி நான் ட்ரை பண்றேன். யாருக்காவது பிரகாஷ் ப்ரோ, நான் கிடைச்சா பிரகாஷ் ப்ரோ பேசுறதே கேட்கல. பிரகாஷ்னா கட் ஆக போதா ஸ்பேஸ்? இல்ல இல்ல, ஒரு வாய்ஸ் பிளர் ஆகுது. ரீமேக்ல பரணி ப்ரோ நீங்க தான் என்ன பாக்கி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இன்னொரு ரீமேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வினோத் ப்ரோ கிளாஷ் வின்னர் என்னார்ல, அந்த ரீமேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது புரியல? தூங்காவனம். ஓகே ஓகே. ஆக்சுவலா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, 2018ல வந்தது வேற மூவி சேம் நேம்ல, 1979ல இருக்கிறது வேற மூவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயோ இது வேறயா? ஆனா போஸ்டர் ஒன்னாதாங்க இருந்துச்சு.
போஸ்டரே ஒரு மாதிரி கொடூரமா தான் இருக்கு. நீங்களாம் பரணி ப்ரோ ராங்டனே நீங்களாம் பார்க்கலன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எது ப்ரோ? அதான் அன்னைக்கு நான் சொன்னது ராங்டன் போஸ்டர்ல மூஞ்சே கொடூரமா இருக்கு. நீங்கள் இல்ல ராங் டன் நான் பார்த்தது இல்ல. நல்ல படம் ப்ரோ. 5 பார்ட் வந்திருக்கு. 6 பார்ட் ப்ரோ. 6 பார்ட், ஆமா 6 பார்ட் வந்திருக்கு. இப்போ 7 வேற ஒண்ணு எடுத்தாங்க. அது தேவையில்லாத அடிதான். அது அந்த படத்துல லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது. அப்படி ஒரு பார்ட். ராங் டென்லாம் சிடி வந்த புதுசுல எல்லாம் வாங்கி போட்டு பார்த்தது ஞாபகம். ராங் டென் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல நிறைய சிடி பயங்கரமா வித்துட்டு இருந்துச்சு இப்பலாம். பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்க ட்ராக்கிங் அப்டேட்ல இன்னைக்கு எங்களுக்கு குரூப்ல இப்பதான் அப்டேட் பண்ணியிருக்கான். ஃபேமிலி மேன் அந்த படத்தோட மெட்டீரியல் இன்னைக்கு நைட் அப்லோட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. அது அவங்களே விட்டுருவாங்க ப்ரோ. படம் அவங்களே விடத்தான் போறாங்க. இன்னும் ஒரு நாள் 2 நாள். இல்ல எனக்கு அந்த ஒரு இதுல எனக்கு ஒரு படம் மிஸ் ஆயிடுச்சுங்க அந்த லிஸ்ட்ல. நான் ஒரு படம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன்னா, இந்த படம் நான் வரும் எதிர்பார்த்தேன் ஆனா வரல ஏன்னே தெரியல அப்படின்னா, அப்பதான் சொன்னாங்க அது எப்படி வரும், அது உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ண படம் ஆச்சு அப்படின்னு நான் சிரிச்சுட்டேன். எது ப்ரோ ஃபேமிலி மேனா? இல்ல ஃபேமிலி மேன் எங்கங்க உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ணாரு? காதலிக்க நேரம் இல்லை. ஓகே ஓகே, நான் குடும்பஸ்தனம்னு நினைச்சேன். இல்ல நான் ஆக்சுவலா வந்து எனக்கு 2 ஃபிலிம் லிஸ்ட்ல இருந்துச்சு. நீங்க இப்ப சொன்ன அந்த ஃபேமிலி மேன் படமும் லிஸ்ட்ல இருந்துச்சு. பட் நான் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு காதலிக்க நேரம் இல்ல? எனக்கா ப்ரோ, எனக்கு கான்செப்டா எதுவுமே தப்பா தோணல. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு நான் வந்து ஒரு மாதிரி எனக்கு எங்கேயுமே போர் அடிக்காம நல்லா தான் போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஸ்க்ரீன் பிளேவா செட் ஆகலன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். லாஸ்ட் ஒரு 1 hour மட்டும் எனக்கு வந்து ஒர்க் ஆகல. ஆனா வந்து தப்பா எதுவுமே இல்லை கதையில் படத்துல. அது மட்டும் ஓகே. எனக்கு தப்பா ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி எதுவுமே எனக்கு தோணல. இது எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா இவங்க அந்த குஷி அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சுல அதே மாதிரி தெலுங்குல தான் ப்ரோ அடுத்த வாரமே வந்துச்சுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மிஸ் செட்டி மிஸ்ஸஸ் பாலி செட்டி. அந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஆனா இதுல எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்க வேற கம்முனு இருங்க. அதான் ப்ரோ சொன்னேன், அந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டிய படம் சொன்னேன். ஆனா எனக்கு இதுல இந்த கே கான்செப்ட் பேசினாங்கல்ல, இது படத்துல அது எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சும்மா ஓப்பனிங்ல ஒரு 5 நிமிஷம் கடைசியில ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவங்கள காட்டினாங்க. பாருங்க நாங்களாம் எவ்வளவு முற்போக்குவாதிகள்னு காட்டிக்கிறதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. அது பண்ணலாம், ஆனா அதுக்கு எங்க தேவை இருக்கோ அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். சும்மா வைக்கணுமேன்றதுக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க இல்லைனாலும் அந்த கேரக்டர்ஸை காட்டலைனாலும் படத்துல எதுவும் பெருசா மாற்றம் வர மாதிரி எனக்கு தோணல. அந்த கியூட்டா இருந்தா ஒரு குட்டி பையன். நீங்க வேற அந்த உடனே வாங்குறாங்களா அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா போன வாரம் இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னாங்க. இல்ல கான்ட்ரவர்சி எது வந்தாலும் ஓடிடில உடனே வாங்குவாங்க. அது ஸ்பெகுலேஷன் இருக்குல்ல, எல்லாரும் பார்ப்பாங்க வேகமா வந்து. பரணி ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ கேக்குது. இல்ல அந்த நீக்கு வந்தோட பிசினஸ் கட் பார்த்துட்டு ரொம்ப அமேசான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு தான் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். எனக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த அவர் வந்து நடிக்கிற அந்த மேனரிசம் எல்லாம் தனுஷ் பண்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி யாருக்கா தோணுச்சா? தனுஷ் பண்ற மாதிரியே சொந்தக்கார பையன் தான், பட் தனுஷ் பண்ற மேனரிசம் பண்ற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது மாதிரி தோணுச்சா? ஏங்க எனக்கு அவர் நடிக்காத மாதிரி ஏதோ புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி தான் ப்ரோ இருந்தாப்புல. எனக்கு அந்த மாதிரி ஆக்டிங் பண்ண மாதிரிலாம் தெரியலையே. தனுஷ் மாதிரி பண்ணிருந்தா இருக்குன்னு சொல்லி லுக் வைஸ் வேணா தனுஷ் மாதிரி இருக்காரு. பாடி ஃபேஸ் கட் எல்லாமே. ஒரு டைலாக் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஒரு டைலாக் பேசும்போது அந்த கேஷுவலா பேசுறது தனுஷ் ஸ்டைல இருந்த மாதிரி இருந்துச்சு. அது சொன்னேன். ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஏதோ ஒன்று வரும். ஏதோ ஒரு டைலாக். அது என் தலைவன் டைலாக். இல்ல டைலாக் சரியா இல்ல. டைலாக் கூலா பேசுறது தனுஷ் அப்படியே காப்பி அடிச்சு தனுஷ் அப்படியே டிட்டோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு.
நீங்க அந்த டைலாக் தனுஷை மாசம் டிட்டோ என்ன தெரியுமா? அடிச்சதை விட தனுஷ் தானே சொல்லியே கொடுத்துருப்பாரு பக்கத்துல நின்று. இல்லைங்க, வீட்லயே இருந்த பையன், சொந்தக்கார பையன், அக்கா 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 பையன், தனுஷை பார்த்து பார்த்து வளர்ந்த பையன், தனுஷ் நடிப்புல பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பையன், தனுஷ் மாதிரியே இருக்கும். தனுஷ் வேற டைரக்ஷன் சொல்லவே தேவையில்ல. தனுஷ் நடிச்சு காமிச்சதை பார்த்து அப்படி பண்ணியிருப்பாரு, அவ்வளவுதான். பெரிய இம்ப்ரெசிவாலாம் இல்லை. எனக்கு பிரகாஷ் ப்ரோ, எனக்கு வாத்தி படத்துல ரஜினியோட ரெசபர்ஸ் நிறைய வந்துச்சு அவரோட ஆக்டிங்ல. இருக்கும். நான் என் ரிவ்யூலயே போட்டிருப்பேன். ரஜினி வந்து ரஜினி படத்துல நிறைய, அதாவது ரஜினி மாதிரி தனுஷ் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. பட் ரஜினி மாதிரி அப்படியே பண்ணது வந்து வாத்தி படம் தான் அப்படின்னு பண்ணியிருப்பேன். இல்ல அடுத்த ஜெகமேத்தன் தெரியல, வாத்தியில அப்படியே இருக்கும். இல்ல வாத்தியில தான் ஃபுல்லா வரும். அதே மாதிரி இப்ப இந்த நீக் பத்தி சொன்னாங்கல்ல, நீக்ல நிறைய விஷயங்கள் தனுஷோட ரியல் லைஃபே வந்து பிரதிபலிக்கிற மாதிரி எடுத்துருப்பாரு போல இருக்கு. அவருடைய ஒரிஜினல் பேர் அந்த படத்துல வச்சிருக்காரு, பிரபுங்கிறது அவரோட பேரு. அவர் வந்து சின்ன வயசுல வந்து அவர் சொன்னாரு, நடிகர் ஆகிறதுக்குலன்னா நான் வந்து எனக்கு செஃப் ஆகணும்னு ஆசைன்னாரு. அந்த ரோலை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அதோட இன்னொருத்தர் காமெடியா சொன்னாரு என்னன்னா வந்து, ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருந்தாரு, இட்லி கடன் டைட்டில் வச்சிருக்காரு. இதுல செஃப்பா, அந்த செஃப்புங்கிறத வந்து ஒவ்வொரு படத்துக்கு கொண்டு வர்றாரு அவர் டைரக்ஷன் பண்ற படங்கள்லாம் அப்படின்னாரு. ஏற்கனவே ஒரு படத்துல சமையல்காரன் நடிச்சிருப்பார்ல தனுஷ், அது பரட்டை என்கிற அழகு சுந்தரம் நினைக்கிறேன். சீடன் நினைக்கிறேன். சீடனா மலையாள ரீமேக். அதுவும் மலையாள ரீமேக் தான். முருகரா இருப்பாரு. கன்னட ரீமேக் இல்ல சீடன். இல்ல பரட்டை என்கிற அழகர் சுந்தரங்கிறது கன்னட ரீமேக், சீடன் வந்து மலையாள ரீமேக். கன்னடத்துல வந்துச்சுல, இல்ல கன்னடத்துல ஜோகின்னு வந்துச்சு. அது வந்து இங்க பயங்கரமான கல்ட்டு ப்ரோ. பாக்ஸ் ஆபீஸ்லயும் பெரிய சம்பவம். இன்னைக்கு வரைக்குமே அது பயங்கரமா கொண்டாடுவாங்க அந்த படத்தை. ஆனா தமிழ்ல வந்ததே தெரியல நிறைய பேருக்கு. அப்ப அது பிரபாஸ் ரீமேக் இல்லையா ப்ரோ? இல்ல இந்த படம் தானே சொல்றீங்க? இல்ல பரட்டை சொல்றேன், சீடன் சொல்றீங்களா? இல்ல பரட்டை. பரட்டை வந்து அதான் சொன்னேன், அந்த கன்னட படம் வந்து பயங்கர பிளாக் பஸ்டராம். ரஜினி ரீமேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் விரும்பினாராம். ரஜினி வந்து அஜித் பண்ணா நல்லா இருக்குன்னு அஜித் தள்ளி விட்டாராம். அப்புறம் அது ரெண்டும் பண்ணாம கடைசியா தனுஷ்ட போச்சு. நல்ல வேலை அஜித் பண்ணலன்னு சொல்லி அந்த நேரத்துல சந்தோஷப்பட்ட படம். எனக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ்ல ஒரு முரட்டை குத்திருப்பாங்க படங்க. அது ஏங்க நீங்க அது வந்து தனுஷ் வந்து அந்த சின்ன தம்பி பிரபு மாதிரி பண்ணிருப்பாரு. அது கொஞ்சம் ஒட்டலன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பையனா. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ப்ரோ. அப்படியே அந்த சாங்ஸ் அப்படியே டிட்டோவா எடுத்துதான் இதுல வச்சிருப்பாங்க. 7 ஜென்மம் அந்த சாங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். லிரிக் எல்லாமே தெரியல. எனக்கு பிடிக்காத தனுஷ் படத்துல பரட்டை அழகு சுந்தரம் ஒண்ணு, ட்ரீம்ஸ்னு ஒரு படம் ஒண்ணு. இல்ல சின்ன தம்பியில வர பிரபு மாதிரி தனுஷ் வந்து ரொம்ப அப்பாவே நடிச்சிருப்பாரு. அதான் ஒத்துக்கல யாருக்கும். தெரியல, தனுஷ் அவர் வயசுக்கு மீறிய கதாபாத்திரம் நிறைய அடிச்சிருக்காரு. சொல்லுங்க. அது வந்து உண்மையான கதையா? இன்னும் அந்த ரவுடி உயிரோட தான் பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அது கடைசி சீன்லாம் நினைச்சு பாருங்க. அவங்க அம்மா சாவுக்கு அவரே டான்ஸ் ஆடிட்டு போவாரு, ஏதோ அனாதை போனோம்னு நினைச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சோகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதான் பெரிய பிரச்சனை. அதுல ஒரு அளவுக்கு மீறி சோகம் போனால அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த டைம்ல புதுப்பேட்டையே ஃபிளாப் ஆக்கிட்டாங்க. அது முன்னாடி இவங்க அது ஓகேங்க. செல்வராகவன் படம் அப்படிதாங்க. ஒரு மாதிரி அது ரொம்ப லேட்டா வந்து இதாகும். புதுப்பேட்டை அந்த மாதிரி லிஸ்ட்ல மாட்டிச்சு. அது லேட்டா தான் அதை எல்லாரும் பார்த்து எல்லாரும் அந்த டைம்ல அந்த படத்தை ரசிக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பேர் தான் ரசிச்சாங்கன்னு சொல்லலாம். அது ஒரு கல் கிளாசிக் ஆயிடுச்சுல புதுப்பேட்டை. ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் பிரதர், இது எனக்கு ரொம்ப நாளா இருக்க ஒரு கேள்வி. கண்டென்ட் படம்னா என்ன? இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு ஹீரோ இல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற ஒரு படமோ அவங்க நினைச்ச மாதிரி ஓடல. சுருக்கமா சொன்னோம்னா அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை போடுற அளவுக்கு ஓடலன்னா அதை கண்டென்ட் படம்னு சேர்த்துடுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வேட்டையன், விடாமுயற்சி. ஆனா இப்போ கண்டென்ட் படம்னா என்னன்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ், இப்போ மாவீரன் பெர்ஸ்பெக்டிவ்
ஸ்மார்ட் பரணி பெர்ஸ்பெக்டிவ் சொன்னா நல்லா இருக்கும். என் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய நல்ல டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு கண்டென்ட் ட்ரிவனா இருக்கும். எக்ஸாம்பிள் சூதுகவும், பீட்சா, அந்த மாதிரி. அந்த வேற எந்த விஷயமுமே அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் இழுத்துட்டு வராது எக்ஸெப்ட் அந்த கதை மட்டும்தான். லப்பர் பந்து கூட சொல்லலாம், மெய்யலகன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதுதான் கண்டென்ட் ட்ரிவன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாட்டு, பேக்ரவுண்ட், லைக் அந்த ஜானருக்கு இல்லாத நிறைய பில்டப், இது ஃபைட், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்லி கமர்ஷியல் தான். ஸோ அதனால உங்க பெர்ஸ்பெக்டிவ் கேட்க விரும்புறேன். கண்டென்ட் டிரைவ் ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வேற எது இதை ஒரு கமர்ஷியல் ஐட்டமும் இல்லாமல், அதாவது இந்த லப்பர் பந்தில் கமர்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அது கண்டென்ட் டிரைவ் ஃபிலிம் கிடையாது. அதுவும் ஒரு கமர்ஷியல் படம் தான். லப்பர் பந்து கமர்ஷியல் படம் தான். கண்டென்ட் டிரைவன் ஃபிலிம்னு நான் எதை மாதிரி சொல்லுவேன் அப்படின்னா, அன்பே சிவம், அடுத்து வந்து மகாநதி, கடைசியாக சொல்லலாம் நேர்கொண்ட பார்வை, நண்பன், இதெல்லாம் கண்டென்ட் படங்கள். ஓகேவா? அதே வருஷம் துப்பாக்கி வந்துச்சு பார்த்தீங்களா, துப்பாக்கி கமர்ஷியல் படம். கண்டென்ட் டிரைவன் ஃபிலிம்ங்கிறது நம்ம வந்து பாடல்கள் இருந்தாலுமே அவங்க சொல்ல இது வந்து அந்த மாஸ் நடிகர் இருந்தாலுமே நாங்கள் அவருக்கான படம் இல்லை, நடிகருக்கான படம் இல்லை, இது கதைக்கான படம் அப்படின்னு இருக்கிறது பூராமே. அதாவது நீங்கள் ஹீரோவாக பார்க்க தேவையில்ல, ஹீரோவாக பார்க்காம நீங்கள் வந்து இது கதாநாயகனா, அதாவது கதையின் நாயகனா, கதாநாயகன் கூட சொல்ல முடியாது, கதையின் நாயகனா பார்த்தீங்கன்னா அது கண்டென்ட் டிரைவன் ஃபிலிம்ஸ். இப்போ கொட்டுக்காளி இருக்காங்கல்ல, கொட்டுக்காளிங்கிறது கண்டென்ட் டிரைவன் ஃபிலிம். அதே கருடன் வந்து கமர்ஷியல் படம். அவ்வளோதான். இது என்னோட 2 பார்வையில் தான். நடிகர்கள் வந்து அந்த நடிகர்களுக்காக கதை எழுதாம கதைக்குள்ள அந்த நடிகர்கள் வந்தாங்கன்னா அது கண்டென்ட் ஃபிலிம். பட் நண்பன்லாம் ஃபுல்லா கமர்ஷியல் ஐட்டம், தான் ப்ரோ. கமர்ஷியல் நிறைய சாங்ஸ் இருக்கும். நண்பன்ல ஃபுல்லாவே கமர்ஷியல். இல்ல அதை சொல்றேன், அதை பாட்டு வச்சுட்டாலே கமர்ஷியல் படம் தான், இல்லைன்னு சொல்லல. பாட்டு வச்சுட்டாலே கமர்ஷியல் படம் தான் முழுக்க. இப்போ அதுக்காக மகாநதி வந்து நீ கமர்ஷியல் படம் சொல்ல முடியாது, பாட்டு இருக்கும் தான் அதுலயும். ஆனா கமர்ஷியல் படம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டார் ஹீரோ டோட்டலா ஒரு கண்டென்ட் வந்து ஒரு மெசேஜும் போறாரு, ஒரு கண்டென்ட்டும் போறாரு. அதுல இப்போ ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருப்பாங்களே, இந்த படம் இருக்குல்ல, பாண்டியன் படம் கிளைமேக்ஸையும் மகாநதி கிளைமேக்ஸையும் ஒரு பட்டிமன்றத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து கண்டென்ட் படம்னா என்ன, தன்னுடைய கையை வெட்டிக்கிறாரு, அது கண்டென்ட். தொங்கிட்டு இருக்க கையை வெட்டினா அது கமர்ஷியல் இல்ல ப்ரோ. அது வந்து அவங்க அது வேற மாதிரி, அவங்க கிளாசிக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கிளாஸ் மாஸ் நான் கண்டென்ட் கமர்ஷியல் சொல்றேன். நான் கண்டென்ட் கமர்ஷியலுக்கே நான் அதே உதாரணம் சொல்றேன். ஓகே, கண்டென்ட் கமர்ஷியலுக்கே உதாரணம் சொல்றேன், அதே உதாரணத்தை எடுத்துட்டு வரேங்கிறேன். ஆனா இப்ப லப்பர் பந்துல வந்து அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி சாங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஒரு பில்டப் அந்த மாதிரி. அது வந்து அது ஜாலியா சொல்ல வந்த ஒரு கமர்ஷியல் படம். கண்டென்ட் டிரைவன் கண்டென்ட் படம் கிடையாது. கண்டென்ட் படம்னா எப்படின்னா ஆர்ட் பிலிம் மாதிரி ஓட்டுறாங்கல்ல, அது கண்டென்ட் படம். இப்ப நீங்க பீஸாவே கண்டென்ட் படம் கிடையாது. பீஸா வந்து ஒரு ஹாரர் படம். பீஸா வந்து ஒரு வந்து ஹாரர் பிலிம். அவ்வளவுதான். ஹாரர் பிலிம்னு சொல்லி ஏமாந்து அதுக்கப்புறம் கடைசி ஒரு பொய் சொல்லி கடைசி திரும்ப ஹாரர்ல தான் முடியும். பீஸா ஹாரர் படங்கிறனால தான் ஓடிச்சு, கண்டென்ட் படம் மட்டும் ஓடி இருக்காது. இதே வந்து நீங்க இந்த படம் சொன்னீங்கன்னா கண்டென்ட் படம் சொல்லலாம். என்ன கார்த்திக் சுப்ராஜ் இன்னொரு படம் இருக்குல்ல, இறைவி சொல்றீங்களா, அது கண்டென்ட் படம். ஏன்னா அவங்க சொல்ல வந்த கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா விஜய் சூர்யான்னு ஒரு நடிகர் இருக்கிறாரு, விஜய் சேதுபதிங்கிற நடிகர். அங்க விஜய் சேதுபதி ரொம்ப மாசு, அதாவது எப்படின்னா ரொம்ப எல்லாரும் அவர் தேர்ந்தெடுக்க கதை ஃபுல்லா எல்லாம் நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி ஒரு டாப் வளர்ந்துட்டு வர ஒரு நடிகரா இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா அப்போ அவர் வந்து செகண்ட் லீட் எடுக்கிறாரு, விஜய் சூர்யாக்கு அடுத்த ரோல் வச்சு பண்றாரு. அது வந்து கண்டென்ட் படம். கடைசியா கோயில்ல போய் மாட்டிக்கிட்டு வரல, கேரளால போய் ஒரு கோயிலுக்குள்ள சேலத்திட்ட போய் மாட்டிக்குவாரு. அது பல விஷயங்கள் போகும். இறைவி வந்து கண்டென்ட் பிலிம், பீட்சா வந்து கமர்ஷியல் பிலிம். சரி, ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட்டான ஒரு கண்டென்ட் பிலிம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா உங்களால? புரியல. நல்ல பாக்ஸ் ஆபீஸ் எடுத்தது அயோத்தி. இப்ப ஒருத்தர் கேட்டாரு, நல்ல பாக்ஸ் ஆபீஸ் எடுத்த படம் அயோத்தி. நல்ல பாக்ஸ் ஆபீஸ் எடுத்த கண்டென்ட் படம்னா அயோத்தி கண்டிப்பா. ஏன்னா அந்த படம்லாம் வந்து கண்டிப்பா ஒரு சின்ன பட்ஜெட் படம். ரிலீஸ்க்கு முன்னாடி யாருக்கும் தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா ரிலீஸுக்கு அப்புறம் வந்து இந்த அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் ஷூட் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டாரு. அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரிய வச்சு மத்தியானத்துக்கு மேல ஃபில்லப் ஆகல. மதியானத்துக்கு மேல ஆடியன்ஸ் போறாங்க 10-20 பேர், அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஈவினிங் ஃபில்லப் ஆகுது, நைட் ஷோ பிச்சுக்கிட்டு போச்சு. அப்படியே அந்த வாரம் ஃபுல்லா சூப்பரா போச்சு. அப்ப கண்டென்ட், பியூர் கண்டென்ட் ஃபிலிம் அதுதான். கமர்ஷியலாகவும் சக்சஸ் ஆகிறது அதுதான். அது மாதிரி நிறைய படங்கள் முன்னாடி நிறைய இருக்கு. அப்புறம் மெய்யழகன் இதுல ஜாயின் ஆகும். மெய்யழகன் கண்டென்ட் தான் ப்ரோ. கண்டென்ட் தான். அது கண்டென்ட் தான். ஏன்னா ஸ்டார் ஹீரோ 2 பேரும் இருந்துமே ஃபைட் இல்லாம ஒரு உணர்வு பேசணும், மனிதத்தை பேசணும், மனித நேயத்தை பேசணும், வரலாறை பேசணும் அப்படின்னு சொல்றது, அன்பை பேசணும். கடைசியா
அன்புதான் உண்மை, அன்புதான் மெய் அப்படின்னு சொல்றது, அன்புதான் அழகு அப்படின்னு சொல்றதுதான் மெய்யழகன். ப்ரோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி கைப்பற்றுறதுன்றது கமர்ஷியல் படம் ப்ரோ. அதுவே நீங்க அந்த கதைக்குள்ள நீங்களாவே உள்ள போயிட்டு லைக் அந்த கதைக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா அது கண்டென்ட். மோரோவர் அந்த கேரக்டர்லாம் தெரியாது. கண்டென்ட் படங்களுக்கு நம்ம கை தட்டுவோம், கண்டென்ட் படங்களுக்கு நம்ம கை தட்டுவோம், கண்டென்ட் படங்களுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். மெய்யழகனுக்கும் வந்து கை தட்டிருக்கேன். நம்ம இருப்போம்னு சொல்றேன். இல்ல ப்ரோ நான் கை தட்டுனா அந்த வேர்டை பிடிச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ மாஸ் கமர்ஷியல் படம் அப்படின்னா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, கை தட்டி ரசிப்பீங்க. கண்டென்ட் படம்னா இன்னும் உள்ள நீங்க டெப்தா போயிடுவீங்க, அந்த படத்துக்குள்ளே நீங்க போயிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு டேயோ இல்லை 2 நாளோ அந்த படம் பார்த்தும் அந்த படம் உங்க மைண்ட்லேயே நிற்கும். சில படங்களும் உங்களுக்கு வருஷங்கள் தாண்டினாலும் அந்த படம் மைண்ட்ல நிற்கும். அதெல்லாம் கண்டென்ட் படம். கமர்ஷியல் படம்ன்றது வந்து என்னன்னா நீங்க எப்பவுமே அது ஒரு செரிஷ் பண்ற ஒரு ஃபிலிமாவே இருக்கும். கண்டென்ட் படம் அப்படி கிடையாது. நீங்க அந்த மொமெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ மெய்யழகன் எல்லாருமே பாராட்டுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எல்லாராலையும் அந்த படத்தோட ஏதோ ஒரு மொமெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு சீனையும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அந்த அந்த அவங்க கொண்டு வந்தாங்களோ ஒரு மெயின் கோர் எலமெண்ட் அது எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். விடாமுயற்சி என்ன கண்டென்ட்டா கமர்ஷியலா நீங்க சொல்லுங்க. கண்டென்ட் தான் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தான் ப்ரோ. நீங்க எதிர்பார்க்குற எதுவுமே இல்லைன்றப்பவே அது கண்டென்ட்டா இப்போ மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பேசிக் டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு மாஸ் ஹீரோக்கு பேசிக் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும்ல, அது எதுவுமே இல்லைன்றப்பவே அது கண்டென்ட் தான். முருகேஷ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அதுதான் நான் கேட்டேன், வேற ஒண்ணுடா. அப்புறம் இன்னொரு விஷயம், சச்சின் மூவில வந்து நிறைய பேர் உங்களுக்கு நீங்க நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. அதுல வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம் அந்த படத்துல இருக்கும். என்னன்னா ஆர்டிபிஷியலா ஒவ்வொரு சீன்லயுமே புகையை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சீனையும் பார்த்துட்டு தெரியும் ப்ரோ. அதை ஊட்டினுக்கு அமைக்கிறதுக்காக ரொம்ப பயங்கர ட்ரோல் ஆச்சு அந்த டைம்ல. இவர் சச்சின் சொன்ன போது தான் ஞாபகம் வருது. சச்சினும் கண்டென்ட் தானே? அது கண்டென்ட்ல வருமா? சச்சின் கண்டென்ட் எதுவுமே இல்லையே ப்ரோ. பெரும்பாலான ஆடியன்ஸ் போர் அடிக்குதுன்னு சொன்னாலே அது கண்டென்ட் தான் ப்ரோ. குருதி புனல் அந்த மாதிரி கண்டென்ட். புஷ்பக் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பேசும் படம்னு தமிழ்ல இருக்கும். அது குருதி புனல், மகாநதி, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கண்டென்ட் படம். ஓகே ப்ரோ. இப்போ கண்டென்ட்க்கும் இதுக்கும் நான் பார்த்த டிஃபரண்ட். வசூல் ராஜா கமர்ஷியல் ப்ரோ, அவ்வளவுதான். இப்போ நான் இது காப்பி அதுக்குள்ள நான் போல. இப்போ சக்குதே இந்தியா நான் வந்து பிகில் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் சக்குதே இந்தியா பார்த்தேன். சக்குதே இந்தியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் பிகில் பார்த்த புதுசுல அந்த படத்தை கொண்டாடினேன், பயங்கரமா இருக்கே அப்படின்னு. அது லேட்டரா இப்பதான் புரியுது, அது என்னடா இப்படி உருட்டி வச்சிருக்கீங்கிற மாதிரி. இது பயங்கர கமர்ஷியல் பிகில். உமன்ஸ்ன்னு உமன்ஸ்க்காக ஒரு படம் டெடிகேட் வேறு பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் வருது. இப்பதான் பார்த்தேன். ஆனா சக்குதே இந்தியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் SRK மேல எனக்கு பெரிய ஒரு மரியாதையா இருந்துச்சு. அவர் அந்த படத்துல கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்திருப்பாரு. இதான் கரெக்ட் கம்பேரிசன். சக்குதே இந்தியா கண்டென்ட் படம், பிகில் கமர்ஷியல் படம். 5 என்ட்ரி சீன், ஹீரோக்கு 3 என்ட்ரி சீன் இருக்கும் பிகில்ல. மாசான இன்ட்ரோ சீனே 3 இருக்கும், ஃபைட் சீன் 5, இதெல்லாம் போக ரொமான்ஸ் சீன், சென்டிமெண்ட் சீன், இதெல்லாத்தையும் கழிச்ச மிச்சம்னா பொண்ணுங்களுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி இருப்பாங்க அந்த படத்துல. ஆனா சக்குதேல இன்டர்வல்ல ஒரு ஃபைட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வரும், பொண்ணுங்களுக்கு ஆபத்து, போய் காப்பாத்துவாரு ஹீரோன்னு நினைச்சு பார்த்தா பொண்ணுங்களே அவங்க டிபெண்ட் பண்ணி பொண்ணுங்களா அவங்கள காப்பாத்தி ஃபைட் பண்ற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த படம். இல்ல ப்ரோ, அது அந்த சீன் வந்து ஒண்ணு சேராம இருப்பாங்க. ஆமா ப்ரோ, அதான் நேரம் இது தமிழ்ல ஒரு கமர்ஷியலா பண்ணியிருந்தா இப்படிதான் போயிருக்கும்ன்ற. நம்மளே அந்த இப்ப ஹீரோ போய் காப்பாத்துவாருன்னு தானே தோணும். அந்த படத்துல வேடிக்கை தான் பார்த்துட்டு பாரு அவர் உட்காந்து. அதே மாதிரி இன்னொன்னும் அந்த படம் இன்னும் வந்தப்ப ஷாருக்கான் சின்ன நடிகர்லாம் கிடையாது, அப்பா ஒரு டாப்ல தான் இருந்தாரு. 2008 நினைக்கிறேன் கிங் கான் அவர் அந்த டைம்லயே. அப்பயே அப்படி படம் ஃபுல்லா வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எப்பறம் அதை பண்ணாருன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. இல்ல எனக்கும் பிகில் பார்த்துட்டு இன்னொரு படம் இப்ப ரீசெண்டா ஹிந்தில ஒரு ஃபுட்பால் படம் வந்துச்சுல்ல, மைதான். எனக்கு அது பாக்குறப்போ அப்பதான் தோணுச்சு, ஓகே பிகில் ஒரு கமர்ஷியல் படம், இப்படிதான் ஃபுட்பால் படம் தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி. ஏங்க பிகில் கண்டென்ட் படம்னு யாருங்க சொல்றோம் ப்ரோ? பிகில் யாரு ப்ரோ சொன்னா? பிகில் பக்கம் திரும்பிட்டீங்க. ஒரு நாளைக்கு 10 காமெடியாச்சும் பண்ணிடுறாரு பரணி, ஒரு நாளைக்கு மினிமம் 10. இல்ல நான் பிகில் பார்த்து நானும் மாவீரன் மாதிரி ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன்னா மாசு ஆவுன்னு சொல்லி. பட் ஆனா மைதான் மாசு செலிப்ரேட் பண்ணாவே அது என்னங்க நாயப்பன் கேரக்டர் வரும்போதே அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் ப்ரோ. ஆமா நானும் அது தப்புன்னு சொல்ல. ஆனா இது கமர்ஷியல், அது கண்டென்ட். ரெண்டும் ஒரே கதை தான், நான் வித்தியாசத்தை பாருங்கன்னு சொல்றேன். இல்ல எனக்கு புரியுது. என்னோட சக்குதே இந்தியாவும் பெரிய பிளாக் பஸ்டர், அதான் ஹைலைட்.
எனக்கு கத்தி வந்து கண்டென்ட்டா கமர்ஷியலா? புரிய ட்ரை பண்ற விஷயம் வந்து இப்போ அயோத்தி மகாநதி எல்லாம் கண்டென்ட்னு சொன்னா தெளிவா புரியுது. இப்போ வந்துட்டு திடீர்னு விடாமுயற்சி கத்தின்னு வச்சுக்கோங்களேன், கத்தின்னு கண்டென்ட்னு சொன்னா இப்ப அதுல எல்லாமே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கு. அது ஜானர் ஸ்பெசிபிக்கா ஃபுல்லாவே இல்ல. இப்போ விடாமுயற்சி எல்லாம் கண்டென்ட் ட்ரிவன் இப்பதானே சொன்னாங்க ப்ரோ. அதனால கேக்குறேன், லைக் இப்போ ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாங்க, ஆனா அதை வந்து அவங்க 100% வந்து அந்த ஜானர்லயும் இல்ல. பத்து கிச்சு மாதிரி பாட்டும் இருக்கு, ஃபைட்ஸும் இருக்கு. சோ வந்து இதெல்லாமும் இருக்கு, ஆனா அதையும் கண்டென்ட்ன்றாங்க. அதையும் அப்படியே எடுத்துட்டு வந்து அயோத்தி மாதிரி ஒரு படத்தோட சேர்க்கிறாங்கல்ல. சோ அப்ப அது வந்துட்டு அதற்காக கேட்கறேன், அதனால கேட்கறேன். அவங்க அதை ஃபுல்லாவே அது வந்து அந்த ட்ரூ டு ஜானரா பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதுல வந்து அது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க ஒரு கமர்ஷியல் படம்னு சொன்னா பரவாயில்ல, அப்படி சொன்னா பரவாயில்ல. பட் கண்டென்ட்ன்றாங்கல்ல, சோ அதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். அதே மாதிரி ஷாருக் கான் வந்து ஒரு படம் பண்ணிருப்பாரு. இந்த ஸ்வதேஷ்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை யாரா பார்த்து நாசால இருந்து ஒரு நாசா சயின்டிஸ்டா இந்தியாவுக்கு திரும்பி வர மாதிரி ஒரு படம் இருக்கு. அது தமிழ்ல கூட தேசம்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணி வந்துச்சு அந்த சமயத்துல. அதெல்லாம் பயங்கரமா அது சரியா போகல. கண்டென்ட் படம் தான் ஆக்சுவலா, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் படம். ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்து நடிச்ச படம் அது. ஷாருக் கான் அந்த மாதிரி படம் பண்ணதே இல்லை. அது ஒரு கண்டென்ட் படம் சொல்லலாம் ஆக்சுவலா. ஐயா பேசுங்க, நான் கேக்குறது. ஹலோ, கேக்குது சொல்லுங்க. இல்ல இந்த படம் சொல்லிட்டீங்களான்னு தெரியல. எனக்கு ஆதி ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரீமேக் தான் நினைக்கிறேன். ஆதி விஜய் நடிச்சது. டாப் 5ன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதுவும் அந்த நேரத்துல பார்க்க பிடிச்ச படம். விவேக் காமெடி, வித்யாசாகர் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். யாராச்சும் சொன்னீங்களா? சொல்லனாலும் ஓகே, யாருக்காச்சும் பிடிச்சினாலும் சொல்லுங்க. யாரும் போக்கிரியே ஒன்னும் சொல்லல, அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போக்கிரி பயங்கரமான ரீமேக் மகேஷ் பாபு. இல்ல ப்ரோ, போக்கிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோமே. ஓகே, ஆரம்பிச்சுல சொன்னாங்க ப்ரோ, எல்லாருமே சொன்னாங்க. சோ அதனால வந்து எனக்கு அந்த போக்கிரியா காவலனான்னு வரும்போது எனக்கு அந்த காவலன் சைடு அப்படின்னு ஜம்ப் ஆயிடுச்சு. ஆனா போக்கிரிய தெலுங்குல பார்த்துட்டு அதுக்கு தமிழ்ல பார்த்தா அப்படியே ஒரு சீன் பை சீன் அப்படியே எடுத்த மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன இரிட்டேஷன் இருக்கும். தெலுங்குல பார்க்காம தமிழ் பார்த்தவங்களுக்கு போக்கிரி நல்லா இருக்கும். ஆதி வந்து இப்படிதான் தெலுங்கு படம் எடுப்பாங்களா, இதுதான் தெலுங்கு படம் இப்படிதான் இருக்குமோ, விஜயே வேற மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது. எப்போ மாதிரி பேசுவாப்புல கொஞ்சம் ஓவராகவே அவரோட இதை தாண்டி பேசியிருக்க மாதிரி இருக்கும் அந்த படம். அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப போக்கரி வந்து மகேஷ் பாபு மாதிரியா விஜய் நடிக்க வச்சிருப்பாங்க, அதான் உண்மை. போக்கரி இல்ல நிறைய சீன். ஆமா, இல்ல நான் ஆதியும் சொல்றேன், டைலாக் டெலிவரி எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதுல என்ன படம் கேக்குறீங்க? இல்ல புரியல, என்ன படம் கேக்குறீங்க? அருணாச்சலம் ரீமேக் ப்ரோ. அருணாச்சலம் ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஐடியா சொல்லியிருந்தாரு. இங்கிலீஷ் படத்தோட ஐடியான்னு சொல்லி ரஜினி சொல்லி கதை சொன்னதா கிரேசின் மோகன் சொன்னாரு. ரஜினி படம் இன்னொரு படம் ரீமேக் நிறைய பேருக்கு தெரியாது, அது அண்ணாமலை. ஆமா, இப்ப நான் அதைத்தான் சொல்லலாம்னு வந்தேன். அண்ணாமலை ரீமேக் நானும் அதைத்தான் சொல்லலாம்னு வந்தேன். இப்ப படையப்பாவும் ரீமேக் மட்டும் தைரியம் இல்ல படையப்பா இல்ல ப்ரோ, அண்ணாமலை ரீமேக் தான். அண்ணாமலை அது ஒரு கண்டென்ட் ஃபிலிமா, அதான் சொல்லுவாங்களா, அது ஒரு கோர் கண்டென்ட் ஃபிலிமா இருக்கும், அதை கமர்ஷியலுக்கு மாத்திருப்பாங்க. அது ஹிந்தி படத்தோட டோட்டல் இதையும் வந்து டோட்டலா மாதிரி. அதான் சொன்னேன், 26 படமும் 28 படமும் ரஜினி வந்து அமிதாப் பச்சன் ரீமேக் பண்ணியிருந்தாரு. அது போக பல படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. அதுல வந்து படத்தை ரீமேக் எடுத்து வேலைக்காரனே ரீமேக் படம் தான். வேலைக்காரன் ஏங்க பாஷாவே ரீமேக் தாங்க. நிறைய இருக்கு, ரஜினிக்கு நிறைய இருக்கு, விஜய்க்கும் நிறைய இருக்கு. பில்லா ரீமேக், படிக்காதவன், பணக்காரன், தீ வந்து அமிதாப் பச்சன் நடிச்சது பயங்கரமான ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் தீ வந்து ஹிந்தில. நிறைய படங்கள் இருக்குங்க. ரஜினி படமும் நிறைய இருக்கு. பிரியமானவளே, பத்ரி, மிஸ்டர் பாரத் இருக்குல்ல, மிஸ்டர் பாரத் படமும் அங்க ரீமேக் படம் தான். ரஜினி தர்மத்தின் தலைவன் ரீமேக் படம் தான். நான் மகன், படிக்காதவன், மாப்பிள்ளை, சிரஞ்சீவி படம், பணக்காரன் ரீமேக் படம், சிவான்னு ஒரு படம் ஃபெயிலியர் படம், அதுவும் ரீமேக் படம். தர்மதுரை ரீமேக் படம். மன்னன் எடுத்துங்க, மன்னன் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர். மன்னன் ரீமேக் படம், ஏகப்பட்ட படங்கள் ரீமேக் படம் தான். தர்மதுரை வந்து கன்னட படம் தானே? கன்னட படமா தெலுங்கு படமா? தெலுங்கு படம். அது ஏதாவது சொல்றேன், ரஜினிக்கு வந்து பல படங்கள் ரீமேக் படம். ஆனா எல்லாமே ரீமேக் பண்ணதே தெரியாத அளவுக்கு செம்ம சர்ப்ரைஸா பயங்கரமா இங்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும்.
ஆமா ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அந்த நாட்டுக்கு ஒரு நல்லவன் ஒரு படம் வந்துச்சு, அது வந்து ரீமேக் படமா இல்ல தமிழ் படமா இல்ல? அதெல்லாம் மறந்துட்டேங்க, அந்த படம்லாம் மறந்துட்டேன் நான். அந்த அல்ல படம் பக்கத்துலயே போகல. கன்னடா அந்த டைரக்டர் வந்து ஒரு கன்னடா ஆக்டர் தானே, ஒரு படத்தை ரொம்ப வித்தியாசமா எடுத்திருப்பாரு, ஒரு மாதிரி இருக்கும். நாட்டுக்கு ஒரு நல்லவன் ஆல்மோஸ்ட் டப்பிங் படம் மூவி மாதிரி இருக்குங்க. டைரக்டர் வந்து கன்னடா ஆக்டர் தான். ஆக்சுவலி இது போக்கிரியை விட மச் பெட்டர் ரீமேக்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், நண்பன், இதெல்லாம் தான். போக்கிரி கூட வந்து அதை விட இது மச் பெட்டரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியான ரீமேக். ஆமா ப்ரோ, போக்கிரி வந்து சீன் பை சீன் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருப்பாங்க, மியூசிக், ஷார்ட்ஸ் எல்லாமே. அந்த டைம்ல போக்கிரி டைம்ல வந்து ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ மீன் என்ன ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, ரீமேக் ஸ்டார்ன்ற மாதிரி அந்த லெவலுக்கு போயிடுச்சு 2-3 மூவி. அப்புறமா தான் அதுல வந்து வெளியே வந்தாப்ல. பட் ஆனா போக்கிரி ரஜினிக்கு அப்புறம் விஜய்க்கு தான் நிறைய ரீமேக் படம் இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல துப்பாக்கி போச்சு, இல்லைன்னா இன்ன வரைக்கும் அந்த பேர் வந்து அழகிய தமிழ்வாணன் வந்து மகேஷ் பாபு நடிக்கிறதோட டாக் போச்சு. ஆனா அழகிய தமிழ் சரியா போகாதனால அதை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு டாக் இருந்துச்சு. ஆக்சுவலா மகேஷ் பாபு வந்து அழகிய தமிழ் வந்து தெலுங்குல பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. இங்கேயே சரியா போலீங்க அழகிய தமிழ். அதனாலதான் துப்பாக்கி அதே மாதிரி தான் போச்சு. கடைசியில மகேஷ் பாபு அப்புறம் நான் எப்பவுமே ரீமேக் பண்ண மாட்டேங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. சொல்ல போனா துப்பாக்கி வந்து முத அக்ஷய்குமார் வச்சு பண்ண வேண்டிய படம். அதுதான் சொன்னேனே, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன். இல்ல அது ஹிந்தில 2வது தான் வந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது ஹிந்தில எடுக்கிறதா பிளான் பண்ணாங்க. அக்ஷய்குமார் டேட் கிடைக்காதனால முதல்ல வந்து விஜய்ல வந்து ஹாலிடே. இந்த இடத்துல ரீமேக்ன்றதால ஒரு சின்ன கதை, என்னோட கதை சொல்லிடுவேன். 2015 தேவார்னு ஒரு படம், அர்ஜுன் கபூர்து. அப்ப எனக்கு போன் கிடையாது, அப்ப பெருசா டீட்டெயில் தெரியாதுல்ல. அப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேவார்னு ஒரு படம் பயங்கர ஆக்ஷனா ப்ரோமோஸ்லாம் வந்துச்சு. தியேட்டருக்கு போய் உட்காந்தா போய் 10 நிமிஷம் தெரியுது அது கில்லி படம்னு. அட பாவிக்கிறா, கில்லியா கடைசியில அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இன்டர்வல் சீன் தான் இது குறிப்பா சொல்லி ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் டைம் பிரகாஷ் ராஜ் எப்படி ஹீரோயினை மீட் பண்றாங்க சீன் வச்சிருப்பாங்க. இன்டர்வல் ஒண்ணு பண்ணிருப்பாங்க, அது வேற லெவல். ஏன்னா அப்ப 2013 தான் சென்னை எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. அதுல அந்த கழுத்துல கத்தி வச்சு தப்பிக்கிற சீனை அதுல வச்சுட்டாங்க. அதுவும் ஹிந்தி படம் இருந்ததால அந்த சீனை வைக்க முடியாது. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இன்டர்வல்ல மாடிக்கு மாடி ஜம்ப் பண்ற மாதிரி சீனு, ஹீரோயினை கயிறுல கட்டி தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டு கீழே அப்புறம் கொஞ்சம் தூரம் அவங்க போனோடனே பிடிச்சிக்குவாரு. இதுக்கு மேல யாராவது அடி எடுத்து வச்சீங்கன்னா நான் வந்து இவனை கீழே விட்டுருவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் பேண்ட்டை கழட்ட சொல்லுவாரு. ஃபுல்லா கழட்ட சொல்ல மாட்டாரு, கீழே வரைக்கும் மட்டும் கழட்ட சொல்லுவாரு. மொத்தமா கழட்டினா இப்ப யாராலையும் ஓடி வர முடியாதுல. செம்ம பிரில்லியன்டா எஸ்கேப் ஆவாரு. இன்டர்வல் சீன் பயங்கரமா எடுத்துருப்பாங்க. பயங்கரமா இருக்கு. இல்ல தேவர் படம் வந்து கில்லி ரீமேக். அதுல 2 ஹீரோல இருப்பாங்க தேவர்ல. இல்ல ப்ரோ, தேவார் திருவிழான்னு அர்த்தம். 2015. ஓ சரி, ஓகே. நான் வேற படம் நடிச்சேன். இது நான் அர்ஜுன் கபூரோட படம் நடிச்சிட்டேன். அது வேற படம். அது தீவார் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லுவாங்க. தேவார் இல்ல, தீவாரா. தேவார் டி ப்ரோ, TEWAR தேவார். அர்ஜுன் கபூர் தான். அஞ்சான்ல வில்லனா பண்ணிருப்பார்ல இந்த ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் ஹீரோ, அவரு தான் பிரகாஷ் ராஜ் ரோல் பண்ணிருப்பாரு. ஓகே, இன்னைக்கு ரீமேக் டாபிக் போச்சு, முடிச்சிடலாமா? மீதி நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்காகவும் போகல, நாளைக்கு பார்க்கலாமா? ஆனா நிறைய ஃபிலிம்ஸ் இன்னைக்குதான் இதெல்லாம் ரீமேக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல பரணி கடைசியா சொல்றேன்னு சொன்னாரு, சொல்லவே இல்லை. இல்ல நான் கில்லி தான் சொன்னேன். எனக்கு அதையும் தாண்டி ஓகே, இல்ல அதையும் தாண்டி பரணிட்டு வேணா நாளைக்கு லிஸ்ட் கேட்போம். பரணி ஏன்னா யோசிக்கணும் பாரு, என்ன லிஸ்ட் எடுக்கலாம் பேசுவோம். நிறைய பேருக்கு சொல்லல, சம்திங் சொல்லவே இல்லை பாருங்க. சம்திங் சம்மரி சொன்னாங்களா? அதாங்க ஒரு 2-3 படம் இருக்கு ஜெயம் ரவி, சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம், எம் குமரன், இது எதுவுமே ரீமேக்னு சொல்லவே முடியாது. எங்க அது வந்து அது தியோகார் இல்ல, தேவர் தான். தேவர்னா ஆட்டிடியூட்னு அர்த்தம். தேவர் தான். ஆக்சுவலா சம்திங் நான் 2 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வசூல் ராஜா MBBS அது பிடிக்கும். கில்லி, இந்த 3 தான் ரீமேக்ல பிடிச்ச ஃபிலிம்னா இது 3 சொல்லுவேன். அவ்வளவுதான். சம்திங் அப்ப என்ன சேனல் பத்தி சம்திங்கா கேடிவில தான போட்டுட்டு இருப்போம் அடிக்கடி. அதே 4 or 5. பிரகாஷ் பிரதர், நீங்க பழைய மாதிரி இந்த குவிஸ் இந்த கேள்விலாம் கேளுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னா இருக்கு.
ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சரத்குமார் பட டைட்டிலும் விஜய் பட டைட்டிலும் சிமிலரா இருக்குன்னு சிம்ம ராசியிலேயோ நான் தெரிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்சர்ஸ் வரும். ஸோ அதனால அது ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். சனிக்கிழமை நடத்திடுவோம். சனிக்கிழமை வீக்கெண்டு சனிக்கிழமை நடத்திடலாம். ஓகே ஓகேண்ணா, சரி முடிச்சிடலாண்ணா. ஓகே சரி ரைட், ஓகே பாய். நீங்க நாளைக்கு கண்டிப்பா பாய். பாய் பாய்.